ஹலோ ஆல், வெல்கம் டு த ஷோ. இந்த ஷோ என்ன இருக்க போகுதுன்னா, ஒரு 2024க்கு வந்து ஒரு க்ளோஸ் கொடுக்குற மாதிரி, ஒரு ரேப் கொடுக்குற மாதிரி, ரேப்பிங் அப் 2024. ஓகேவா? என்னெல்லாம் ஈவெண்ட்ஸ் நடந்தது கிரிக்கெட்டில், மேஜராக என்னெல்லாம் ஈவெண்ட் நடந்தது, சும்மா ஒரு ஜஸ்ட் மாதிரிங்க. ஒரு மாதம் என்னெல்லாம் நடந்ததுன்னு காமிக்க போகிறோம். ஐ மீன் பேசி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு ஞாபகப்படுத்துகிறோன்னு வச்சுக்கோங்களேன். ஏய் இதெல்லாம் நடந்ததாப்பா அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஞாபகம் வரும். அந்த மாதிரி ஒரு வீடியோ தாங்க இது. அண்ட் இன்னைக்கு நம்ம கூட வசந்த் இருக்காரு. ஹலோ வசந்த். ஹலோ சத்யா. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இது மட்டும் நோட் மட்டும் கொடுத்துட்றேன். என்னன்னா இதை வந்து நாங்கள் 26th டிசம்பர் அன்னைக்கு ஷூட் பண்ணுறோம். ஸோ பிஜிடி இப்போதான் நடந்துட்டு இருக்கு. ஸோ அது மட்டும் லைட்டாக நாங்கள் இன்க்ளூட் பண்ண மாட்டோம். ஸோ அவ்வளோதாங்க. இல்ல ஒண்ணு மட்டும் இன்க்ளூட் பண்ணுவோம். ஒருத்தர் வந்து குழந்தைத்தனமா ஒரு கான்ட்ரவர்சியை கிரியேட் பண்ணிருக்காரு. அதை மட்டும் நாங்க இன்க்ளூட் பண்ணுவோம் இந்த டிஸ்கஷன்ல. அது லாஸ்டா இருக்கும். ஆப்வியஸ்லி அது டிசம்பர்ல நடக்கிறதுனால லாஸ்டா இருக்கும். நாங்க மந்த் வைஸ் அப்படியே பேசுவோம். ஸோ ஜனவரியில என்ன நடந்தது, பிப்ரவரியில என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி மாசம் வைஸா பேசுவோம். ஸோ தட் நாங்க எந்த இவெண்ட்டையும் மிஸ் பண்ண மாட்டோம். இது எப்படி இருக்கும்னா, இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ஒரு ரீவைண்ட்னு வச்சுக்கோங்களேன். ரீவைண்ட் 2024 ஆஃப் கிரிக்கெட் அப்படிதான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ வந்து நீங்க எசென்சியலி நீங்க என்னன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் கொஞ்ச நாள் கேம் விட்டு அவையில இருந்தேன்ப்பா, எனக்கு கேம்ல என்ன நடந்ததுன்னு தெரியலன்னா, திஸ் வீடியோ இஸ் ஃபார் யூ. நான் வந்து அப்படியே ஸ்டார்ட் பண்றேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் மந்த் வந்து ஜான்வரிங்க. ஜான்வரி என்ன சொல்ல, கொஞ்சம் ட்ரையா ஸ்டார்ட் ஆச்சுன்னே சொல்லாமா. டிசம்பர்ல ஸ்டார்ட் ஆன பிபிஎல் லீகு ஜான்வரியில முடிஞ்சுது. பிரிஸ்பேன் ஹீட் வந்து ஜெயிச்சாங்க பிக் பேஷ்ல. யா, அது நடந்தது. அப்புறம் SA20 ஸ்டார்ட் பண்ணாங்க. வழக்கம் போல ஜான்வரியில எப்பவுமே ஸ்டார்ட் ஆகும். SA20 ஸ்டார்ட் பண்ணாங்க. அது பிப்ரவரியில முடியும். ஸோ ஜான்வரி டு பிப்ரவரி நடக்கும் அந்த லீக். அதே மாதிரி கொஞ்சம் டூர்ஸ் தான் நடந்தது. இந்தியா சவுத் ஆப்பிரிக்கா டூர், அதுதான் இந்த வருஷத்தோட ஃபர்ஸ்ட் டூரா இருந்தது. இந்தியா வந்து சவுத் ஆப்பிரிக்கா போனாங்க ஜான்வரியில. இந்தியா டு சவுத் ஆப்பிரிக்கா ஓடிஐ சீரிஸ் தானே, கேஎல் ராகுல் கேப்டன்சில போனாங்க. ஆக்சுவலி அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சீரிஸ். அது ரொம்ப அண்டர் ரேட்டட் சீரிஸ் ஆக்சுவலி. ஸோ என்ன இருந்ததுன்னா, ஃபர்ஸ்ட் நான் பிபிஎல் இருந்து வரேன். ஸோ பிபிஎல் நீங்க சொன்ன மாதிரி பிரிஸ்பேன் ஹீட் ஜெயிச்சிருந்தாங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு தெம். ஏன்னா அங்கேயே எப்படின்னா, பிரிஸ்பேன் ஹீட் வந்து நீங்க யாரோட கம்பேர் பண்ணலாம், ஒரு கல்கட்டா நைட் ரைடர்ஸோட கம்பேர் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு ஸ்குவாட் தான் அவங்க. ஸோ எப்படின்னா, அங்க இருக்கிற மும்பை இந்தியன்ஸ் சிஎஸ்கேஆர்னா, மும்பை இந்தியன்ஸ் வந்து நீங்க பர்த் ஸ்காட்சஸ் சொல்லலாம், சிஎஸ்கே வந்து சிட்னி சிக்ஸர்ஸ் சொல்லலாம். ஸோ அப்படிதான் அங்க. ஸோ பிபிஎல்லையும் ஒரு மோனோபொலி நடந்துட்டு தான் இருக்கும். எப்பவுமே இவங்க ரெண்டு பேர்ல யாராவது தான் ஜெயிப்பாங்க. அந்த அத்த கூத்துக்கு அப்பப்போ ஜெயிக்கிறாங்க இல்லையா, அதுதான் வந்து பிரிஸ்பேன் ஹீட். ஆப்வியஸ்லி பிபிஎல் இப்ப யாரும் பெருசா கண்டுக்கிறது இல்லை. இட் ஹஸ் பிகம் ஆல்மோஸ்ட் இரலவென்ட். ஸ்டில் அவங்க தான் மோஸ்ட் யூனிக் லீக். நிறைய புது புது ஐடியா எடுத்துட்டு வரது அவங்க தான். பவர் சர்ஜன் ஒரு கான்செப்ட் இன்னுமே வச்சிருக்காங்க. அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்ட் ஆக்சுவலி. ஸோ உங்க பவர் பிளேவே வந்து ரெண்டா பிரிச்சிருவாங்க. ஸோ 4 ஓவர் 2 ஓவர்னு பவர் பிளே பிரிக்கிறது, அந்த கான்செப்ட்லாம் செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்ட். ஸோ எப்பவுமே ஒரு பயனியரா இருந்திருக்காங்க. ஐபிஎல்லே பிபிஎலோட ஒரு காப்பி தான். ஸோ பேசிக்கலி ஏன்னா ஐபிஎல் வந்து ஹையர் குவாலிட்டியில இருக்கிறதுனால ஐபிஎல் நல்லா ரீச் ஆச்சு. பிளஸ் இந்தியன்ஸ் ஆடுறாங்க. பட் யா, பிபிஎல் பொறுத்த வரைக்கும் அவ்வளவுதான். ஸோ நீங்க சொன்ன மாதிரி SA20 ஸ்டார்ட் ஆச்சு. SA20 ஆனா முடிய கொஞ்சம் டைம் ஆச்சு. ஐ திங்க் வில் ஸ்பீக் அபவுட் தட் இன் another month. நம்ம அதை பின்னாடி பேசுவோம். இந்த சீரீஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ கேஎல் ராகுல் தலைமையில வந்து ஒரு டீம் போனாங்க. ஒரு ஒண்ணுமே இல்லாத டீம். நீங்க அதுல யாருமே ஸ்டார் பிளேயர் கிடையாது. கேஎல் ராகுல் மட்டும் தான் இருந்தாரு. ஸோ கேஎல் ராகுலை கேப்டன் ஆக்கி அனுப்புனாங்க. நான் என்ன நினைச்சேன்னா, ஓகே 23 வேர்ல்ட் கப் தோத்துட்டோம், ஒரு புது லைனப் வந்து கேஎல் ராகுல் தலைமையில உருவாக்க போறாங்க அப்படின்னு நினைச்சேன். ஆப்வியஸ்லி ஹி வாஸ் சப்சிக்வென்ட்லி டிராப்ட். அந்த ஸ்ரீலங்கா சீரீஸ்க்கு அப்புறம் அவரை டிராப் பண்ணாங்க. பட் ஆனா இந்த சீரீஸ்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, ஏன்னா திருப்பி திருப்பி பிடிச்ச விஷயம் சொல்றேன், சவுத் ஆப்பிரிக்கால போய் சவுத் ஆப்பிரிக்கா அடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஓடிஐ சீரீஸ்ல இது வரைக்கும் விராட் கோலி தவிர வேற யாருமே அதை பண்ணதில்லை. ஈவன் த கிரேட்டர் தோனி ஆர் எனி அதர் கேப்டன்ஸ் அங்க போய் அதை பண்ணதில்லை. ஒரு ஒண்ணுமே இல்லாத டீம் வச்சுட்டு போயிட்டு கேஎல் ராகுல் அதை பண்ணிட்டு வந்தாரு. அந்த சீரீஸ்ல ஹைலைட்டா இருந்தது என்னன்னா, சஞ்சு சாம்சனோட 3rd இன்னிங்ஸ்ல வந்த செஞ்சுரி, சாய் சுதர்ஷன் அடிச்ச 50, கேஎல் ராகுலோட 50. ஸோ இந்த மாதிரி நிறைய புது விஷயங்கள் இருந்தது. பிளஸ் he was the first Indian captain to beat South Africa in a pink ODI match. ஸோ பிங்க் ODI மேட்ச்னா பேசிக்கலி என்னன்னா, அன்னைக்கு பிங்க் ட்ரெஸ் போட்டு ஆடுவாங்க. அவங்க கேன்சருக்கு அதை டெடிகேட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன், இஃப் ஐம் நாட் ராங். அது செஞ்சுரியன்ல தான் நடக்கும்னு நினைக்கிறேன். சூப்பர் ஸ்போர்ட் பார்க்ல தான் நடத்துவாங்க பொதுவா, இஃப் ஐம் நாட் ராங். அகைன் அதுவும் எனக்கு கரெக்டா ஞாபகம் இல்லை. ஸோ பிங்க் ஓடிஐ அப்படின்னு சொன்னாலே எனக்கு ஞாபகம் வருதுன்னா ஏபிடியில் சொல்லிட்டு 144 தான் எனக்கு டக்குன்னு ஞாபகம் வரும். வெஸ்ட் இண்டீஸ் போட்டு ஒரு அடி அடிப்பாரு. ஸோ அந்த
ட்ரெஸ் போட்டு ஆடும்போது அவங்கள இது வரைக்கும் எந்த இந்தியன் கேப்டனும் ஜெயிச்சது இல்ல. கேஎல் ராகுல் வாஸ் த ஃபர்ஸ்ட் ஒன். ஸோ தட் வாஸ் அ வெரி ரிமெம்பரபிள் சீரிஸ். அதுக்கப்புறம் பாகிஸ்தான் ஆஸ்திரேலியா, பாகிஸ்தான் டு ஆஸ்திரேலியா அந்த ஒரு லீக் அந்த ஒரு சீரிஸ் நடந்தது. அது வந்து டிசம்பர்ல ஸ்டார்ட் ஆச்சு, ஜனவரில முடிஞ்சது அந்த லீக், அந்த சீரிஸ். அண்ட் வெஸ்ட் இண்டீஸ் ஆஸ்திரேலியா, அதாவது ஓடிஐ T20 டெஸ்ட் மூணுமே ஆடினாங்க அவங்க. ஸோ அது ஜனவரில ஸ்டார்ட் ஆச்சு. அண்ட் இங்கிலாந்து வந்து அந்த இந்தியா வந்தாங்க. பாகிஸ்தான் ஆஸ்திரேலியா சீரிஸ் ஆக்சுவலி கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருந்துச்சு. ஐ மீன் நல்லா வாங்குனாங்க. ஆனா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. சில இன்ட்ரெஸ்டிங் டேலண்ட்ஸ் புதுசா பார்க்க முடிஞ்சது அந்த சீரிஸ்ல. சைம் அயூப் அங்க தான் ஆரம்பிச்சாருன்னு நினைக்கிறேன், இஃப் ஐ அம் நாட் ராங். ஸோ ஷான் மசூதுக்கு இந்த இயர்ல தான் கேப்டன் கிடைச்சது, கேப்டன்சி, டெஸ்ட் கேப்டன்சி. ஸோ யா, அதுவும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சீரிஸ். பட் மத்தது ஐ திங்க் வெஸ்ட் இண்டீஸ் ஆஸ்திரேலியா டெஸ்ட் வாஸ் குட், T20 போரிங். அதுக்கப்புறம் இங்கிலாந்து வந்து இந்தியாவுக்கு வந்தாங்க மறுபடியும் ஜனவரியில. அந்த சீரிஸ் மறுபடியும் இப்ப மறுபடியும் வராங்க. இல்ல நம்ம போறோம்னு நினைக்கிறேன். வரல, அது வராங்க ஃபார் T20 அண்ட் ODI வராங்க. டெஸ்ட்டுக்கு தான் நம்ம அங்க போறோம். ஓகே. அப்புறம் வந்து பிப்ரவரி, அப்படியே ஜனவரி முடிச்சுட்டு பிப்ரவரி வந்தோம்னா SA20 முடிஞ்சதுங்க. பெருசா இல்ல, பிப்ரவரியில ஆக்சுவலி வந்து கொஞ்சம் SA20 தாங்க இருக்கிறதுலே அதுல முக்கியம். அது முடிஞ்சதுதான் இருக்கிறதுலே முக்கியம். முடிஞ்சது. அண்ட் யாரு வின்னர்ஸ்னா சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப் ஜெயிச்சாங்க. யாரு தலைமையில அத சொல்லுங்க. எய்டன் மார்க்ரம் யாரு தலைமையில? எய்டன் மார்க்ரம். நிறைய பேர் ஆக்சுவலி அவளை ட்ரால் பண்ணுவாங்க. செம பிளேயரு, செம குவாலிட்டி பிளேயரு, குவாலிட்டி கேப்டன். அவருடைய கேப்டன்சி எனக்கு ரொம்பவுமே பிடிக்கும். எஸ், ஆப்வியஸ்லி அவர் இப்போ சவுத் ஆப்பிரிக்கா கேப்டன் பண்ணல. பட் ஆனா எனக்கு பர்சனலி அவரோட கேப்டன் ரொம்ப பிடிக்கும். ஒரு கம்போஸ்ட் பிளேயர், ஒரு யூட்டிலிட்டி பவுலர். எல்லா நேரத்துலயும் அவரை கொண்டு போய் நீங்க பவுலிங் போட சொன்னீங்கன்னா போட்டுருவாரு. அப்படியே ஏமாத்தி 2 ஓவர் 3 ஓவர் போட்டுருவாரு. பேட்டிங் ரொம்ப ரொம்ப டீசென்டான ஒரு பேட்ஸ்மேன். ஐபிஎல்ல கூட ஆக்சுவலி ஒரு 50 பால் செஞ்சுரி அடிச்சாரு. ஐ திங்க் 2023ல நினைக்கிறேன், சன்ரைசர்ஸோட இருக்கும்போது அடிச்சாரு. ஸோ அவர் தலைமையில ஆக்சுவலி ஒரு ஃபோர்ஸுங்க. லிட்ரலா அந்த SA20 ஸ்குவாட் வந்து ஒரு ஃபோர்ஸ். லிட்ரலானா 2 சீசன் ஆச்சு, 2 சீசன் இவங்க தான் ஜெயிச்சாங்க. ஸோ யா, அது ரொம்ப நல்ல ஒரு அந்த சீரீஸோட குவாலிட்டி ஆக்சுவலி கொஞ்சம் நல்லாவே இருக்கும். நிறைய குவாலிட்டி பிளேயர்ஸ் விளையாடுவாங்க அந்த சீரீஸ்ல, எஸ்பெஷலி ஃபாரின் பிளேயர்ஸ் குவாலிட்டி. அதாவது என்னன்னா, இந்தியன் பிரீமியர் லீக்குமே இவ்வளவு பெருசா வந்தது காரணம் இந்தியன் பிரீமியர் லீக்ல ஃபாரின் பிளேயர்ஸோட குவாலிட்டி அதிகமா இருக்கிறதுனாலதான். ஸோ யா, ஸோ சவுத் ஆப்பிரிக்கா லீக் வந்து எனக்கு கொஞ்சம் ரெமம்பரபிளான லீக் தான். இன்னொன்னு சொல்லிக்கிறேன். அதுல எனக்கு ஞாபகமா இருக்கிற சில விஷயங்கள் என்ன, ரைன் ரிக்கில்டன் வந்து ஒரு பிரேக் அவுட் ஸ்டாரா மாறினாரு. அங்கிருந்து தான் அவர் வந்து இப்போ ஐபிஎலுக்குலாம் செலக்ட் ஆனது காரணம். அவர் ஒரு 500 ரன் சீசன் வச்சிருந்தாரு அங்க. ஸோ ஆவரேஜ் வந்து அரௌண்ட் 17 நினைக்கிறேன் அந்த சீரீஸ்ல. அப்புறம் ட்ரிஸ்டன் சப்ஸ் பீங் ஹிம்செல்ஃப், நான் நிறைய தடவை ட்ரிஸ்டன் சப்ஸ் ஹையா ரேட் பண்ணியிருக்கேன். என்ன ரெகுலரா என்கிட்ட பேசுறவங்க எல்லாருக்குமே தெரியும் நான் ட்ரிஸ்டன் சப்ஸ் எப்படி ரேட் பண்ணுவேன் அப்படின்ட்டு. ஸோ அவரும் ஒரு நல்ல சீரீஸ் வச்சிருந்தாரு. ஸோ வேற சில பிரேக் அவுட் ஸ்டார்ஸ் அப்படின்னு பார்த்தா எனக்கு ஒட்னியல் பேட்மேன் மேல நிறைய ரெஸ்பெக்ட் வந்தது. அவர் போடுற அந்த விதத்தை பார்க்கும்போது ஒட்னியல் பேட்மேன் அங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங் டேலண்டா இருந்தாரு. அண்ட் பிப்ரவரியில வந்து அதான் PSL ஸ்டார்ட் ஆச்சுங்க, பாகிஸ்தான் சூப்பர் லீக். அது வந்து அப்பதான் நிறைய மீம்ஸ்லாம் வந்தது. உங்க ஹையஸ்ட் பெய்டு பிளேயரே எங்க லோவஸ்ட், அதாவது என்ன சொல்ல, ஒரு நார்மலான ஆவரேஜ் பிளேயருக்கு அந்த சம்பளம் வாங்குறாங்கடா, என்னடா லீக் நடத்துறீங்கலாம் மீம்ஸ்லாம் அப்ப சர்க்குலேட் ஆயிட்டு இருந்தது. அண்ட் அது நெக்ஸ்ட் மந்த் முடிகிற மாதிரி வரும். அண்ட் மேஜர் ஐசிசி சீரீஸ்னு பார்த்தோம்னா நியூசிலாந்து வர்சஸ் ஆஸ்திரேலியாங்க. நியூசிலாந்து டூர் டு ஆஸ்திரேலியா தான் கொஞ்சம் அப்படியே வந்து டக்குன்னு கண்ணில் படுற மாதிரி இருந்தது. ஆக்சுவலி அதுலதான் வந்து இவரோட தலைமையில எல்லாருமே உதச்சாங்க போயிட்டு. இவர் மிச்சல் மார்ஷ் தலைமையில அப்போ ஆக்சுவலி சில விஷயங்கள் கிளம்புச்சு. லைக் பேட் கமின்ஸ் வந்து இப்பதான் ODI வேர்ல்ட் கப் ஜெயிச்சுட்டு வந்திருக்காரு. ஸோ T20 வேர்ல்ட் கப்ல அவர் தான் கேப்டன்சி பண்ணுவார் நிறைய பேர் எதிர்பார்த்தாங்க. பட் ஆனா T20 கேப்டன்சி கொண்டு போய் மிச்சல் மார்ஷ்ட கொடுத்தாங்க. அவர் கேப்டன்சில இவர் ODI ஆனாரு, இவர் கேப்டன்சில வந்து அவர் T20 ஆனாரு. ஸோ கொஞ்சம் சலசலப்பு இருந்துச்சு. ஆனா உதச்சாங்க போயிட்டு நியூசிலாண்ட 3-0 T20ல ஜெயிச்சாங்க, 2-0 டெஸ்ட்ல ஜெயிச்சாங்கன்னு நினைக்கிறேன். பிப்ரவரி எண்ட் அப்படின்னு சொன்னோடனே ஒண்ணு ஞாபகம் வந்தது, என்னன்னா விமன்ஸ் ஐபிஎல்ங்க. விமன்ஸ் ஐபிஎல் ஸ்டார்ட் ஆச்சு பிப்ரவரி எண்ட்ல. அதுலதான் வந்து ஒரு இது நடக்கும், அதை மார்ச்ல பேசுவோம். பல வருஷமா ஒருத்தங்களால பண்ண முடியாததை 2வது சீசன்லயே பண்ணாங்க ஒருத்தங்க. நம்ம வந்து அதை மார்ச்ல பார்ப்போம். அப்படியே பிப்ரவரி முடிச்சுட்டு மார்ச் வந்தோம்னா, மார்ச்சோட
மிட்ல வந்து பாகிஸ்தான் சூப்பர் லீக் முடிஞ்சுது. அதுல வந்து இஸ்லாமாபாத் யுனைடெட்னு ஒரு டீம் ஜெயிச்சாங்க. அண்ட் ம். அதுக்கப்புறம் அப்படியே வருவோமே உமன்ஸ் ஐபிஎல். உமன்ஸ் ஐபிஎல்ல வந்து ஈசால் கப் நம்தே வந்து நம்து ஆச்சு. ஆஹ் அங்க இஷ்டத்துக்கு ஜெயிச்சாங்க. 18 சீசனா ஜெயிக்கல. இவங்க 2வது சீசனே காமிச்சாங்க எப்படி ஜெயிக்கணும்னு. ஆஹ் வராத ட்ரோல் இல்ல, அசிங்கப்படாத இடம் இல்ல. இல்ல ஆனா ஆக்சுவலி என்னன்னா நெறைய ஃபிளாக் இருந்தது ஸ்மிருதி மந்தனா மேல. ஸ்மிருதி மந்தனா அவங்கலாம் ரொம்ப ஓவர் ஹைப்டு அந்த மாரி தாட்பூர், தஞ்சாவூர் சும்மா இஷ்டத்துக்கு அவங்கள போட்டு சொல்லிட்டு இருந்தாங்க ஸ்மிருதி மந்தனாவ. ம், ஸோ ம், அவங்க வந்து ஷி ஹேட் அ பாயிண்ட் டு ப்ரூவ். எஸ் அவங்க பெரிய நாட்ஸ் பெருசா இல்ல அவங்க கிட்ட இருந்து. ம், பட் ஆனா நல்ல கேப்டன்சி பண்ணி எடுத்துட்டு போனாங்க. ஐ மீன் வழக்கம் போல ஆர்சிபி மாரியே அந்த ஒரு ஆர்சிபி விமென்ஸ் டீமே பாத்தீங்கன்னா வந்து ஒரு மென்ஸ் டீம் மாதிரியே ஒரு ஸ்டார் ஸ்டேட்டட் ஸ்குவாட் தான். ஒரு எலிஸ் பெரி இருந்தாங்க, ஒரு ஸ்மிருதி மந்தனா இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டார்ட் ஸ்குவாட் தான் இருந்தது அவங்க கிட்ட. சரி ஃபைனல்ல போய் ஜெயிச்சாங்க. ஆப்வியஸ்லி அவங்களோடய கம்ப்ளீட் பண்ணது வந்து டெல்லி. ஸோ அவங்களுமே ஆக்சுவலி அதே மாதிரி தான் ஒரு ஸ்டார் ஸ்டேட்டட் ஸ்குவாட். ஒரு ஜெமிமா ராட்ரிகேஸ், ஒரு மெக்லானிங் இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இஃப் ஐம் நாட் ராங். ஸோ ம். யா ஆஹ் நல்ல காம்படிஷன் இருந்தது அவங்க 2 பேருக்கு நடுவுல. அதுல எனக்கு ரொம்ப நல்ல விஷயமா பட்டது என்னன்னா 2 மென்ஸ் டீம்ல கப் அடிக்காத டீம் தான் விமென்ஸ் டீம்ல வந்து ஃபைனல்ஸ் போனாங்க. அது பார்க்க நல்லா இருந்துச்சு. அண்ட் அந்த சீரீஸ்ல தான் ஒருத்தங்க இன்னும் ஃபேமஸ் ஆனாங்க. ஆனா ஸ்ரேயங்கா பட்டில் அப்படின்னு ஒருத்தங்க வந்து ஃபேமஸ் ஸ்ரேயங்கா ஆனாங்க. பாட்டிலா? ஓகே. ஸோ அவங்க ஆக்சுவலி வந்து எனக்கு ஸ்ரேயங்கா பாட்டில் மேல ஐ ஹேட் வெரி லாட் ஆஃப் ரெஸ்பெக்ட் பிஃபோர் த சீரீஸ் ஆஸ் வெல். ஏன்னா நான் வந்து சில பேரை ஃபாலோ பண்ணுவேன். ஸோ ஸோ அந்த அதுல ஆக்சுவலி நிறைய பேர் கர்நாடகா பேஸ்ட். ஸோ அவங்க என்ன சொன்னாங்கன்னா வாட்ச் அவுட் ஃபார் திஸ் கேர்ள் ஸ்ரேயங்கா பாட்டில் அப்படின்ற மாதிரி என்கிட்ட எப்பவுமே சொல்லுவாங்க. ஓகே யாரா அது அப்படின்னு பார்த்தா வந்து ஃபினிஷ் பண்றாங்க. அவங்க பாட்டுக்கு ஜாலியா ஃபினிஷ் பண்ணி குடுக்குறாங்க கேம். நான் பார்த்துட்டு ஏன் யாரா நீங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஷி ஹேட் பீன் அ பிரேக் அவுட் ஸ்டார். அண்ட் அப்படியே மார்ச் எண்ட் அப்படியே லாஸ்ட்டுக்கு வந்தோம்னா என்ன ஸ்டார்ட் ஆச்சுன்னு எல்லாருக்குமே தெரியும். மார்ச் எண்ட்னாலே வந்து ஃபெஸ்டிவல் சீசன் ஸ்டார்ட் ஆகும். ஐபிஎல் என்கிற அது ஃபெஸ்டிவல் உங்களுக்கு முடியும். அது ஓகே. உங்களுக்கு ஓகே. இந்த மாதிரி ஆட்களுக்கு வந்து ஃபெஸ்டிவல் ஸ்டார்ட் ஆகும். ஐபிஎல் ஃபீவர் ஸ்டார்ட் ஆச்சு. ஏப்ரல் மாசங்க. ஏப்ரல் மாசத்துல நான் என்ன போடனே தெரியலங்க. தேட தேட பார்த்தா ஐபிஎல் மட்டும் தான் நடக்குது. ஒண்ணுதான் இருக்கும். அது உள்ளதான் இருக்கும். அதுதான் பிரச்சனையே. ஐபிஎல்லுக்கு இருக்கிற வேல்யூக்கு ஐபிஎல்ல தவிர அந்த நேரத்துல வேற எதுவும் நடக்காது. ஒண்ணும் நடக்கலங்க. ஐபிஎல் நீங்க என்ன மட்டும் வேணா தான். தேடி பாருங்க. ஒரு ஈவென்ட்டும் இருக்காது. ஐபிஎல் விமென்ஸ்ல அப்போ தான் நீங்க நிறைய கண்ண மூடிட்டு சொல்லலாம். அல்ல விமென்ஸ் சைடுல எதுனா நடந்திருந்திருக்கலாம். மென்ஸ் சைடுல ஒரு ஈவென்ட்டும் நடக்காது. ஐபிஎல் நானும் ரொம்ப தேடி பார்த்தேன் ஏப்ரல் மாசம். ஆனா எதுவுமே ஆக்சுவலி நம்ம நடக்கலங்க. இத சொல்லும்போது எனக்கு இன்னொன்னு ஞாபகம் வருது. நான் அதுல இன்னொன்னு சொல்லணும்னு நினைக்கிறேன். SA20 அப்போ ஒரு பெரிய கான்ட்ரோவர்சி ஆச்சு. சவுத் ஆப்பிரிக்கா வந்து நியூசிலாந்துக்கு ஒரு டூர் போனாங்க. ம், SA20 நடக்கும்போதே அது நடந்தது. ஸோ அது ஒரு டூர் ஷெட்யூல் பண்ணாங்க. புவர் ஷெட்யூலிங்கா என்னன்னு தெரியல. சரி அதனா சவுத் ஆப்பிரிக்காவும் ஒரு ரிச் போர்ட்லாம் கிடையாது. அவங்க ஒரு புவர் போர்டு தான். சரிங்களா? ஸோ நெறைய தடவ இந்தியா வந்து அவங்க கூட வேணுக்குன்னே சீரிஸ் போடுறது அவங்களுக்கு காசு வரணுன்றதுக்காக தான். பிளஸ் தே ஆர் காம்படிட்டிவ் ஃபார் அஸ். அதனால தான் இந்தியா நெறைய ஹேஸ் அ வெரி குட் ரிலேஷன்ஷிப் வித் சவுத் ஆப்பிரிக்கா. ஸோ இப்போ என்னன்னா, அப்படி இருக்கும்போது SA20 தான் அவங்களோட மேஜர் பாயிண்ட்டா இருந்தது. இந்தியன் ஓனர்ஸ் வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, நெறைய ரெவென்யூ ஃப்ளோ ஆரம்பிச்சது SA20ல. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, திடீர்னு பார்த்தா நியூசிலாந்து சீரிஸ் வருது. அவங்க லிட்டரலா எந்த மெயின் பிளேயரும் இல்லாம கயல் வெரைனை கேப்டன்சில ஒரு டீம் அனுப்புனாங்க. போய் தோத்துட்டு வந்தாங்க. பார்த்துட்டு வந்தாங்க. ஒயிட் வாஷ் ஆயிட்டு வந்தாங்க லிட்டரலா. ஆனா தட் ஷோஸ் அதாவது என்னன்னா, எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது தான் எப்படி தோணும்னா, ஒரு பக்கம் பார்க்கும்போது ஏய் என்னடா டெஸ்ட் மேட்ச்க்கு இல்லாத மதிப்பாடா ஒரு லீகுக்கு இருக்கு அப்படின்றது தோணுனாலும், நான் என்ன பார்க்குறேன்னா, உங்ககிட்ட 10,000 கோடி இருக்கு. நீங்க இன்னுமே எவ்வளவு பெட்டரா நடத்தலாம் இந்தியன் கிரிக்கெட்ட அப்படின்ற மாரி கேட்க தோணுது எனக்கு எப்பவுமே. பிசிசிஐ பார்த்து கேட்க தோணும். அந்த மாரி விஷயங்கள் பார்க்கும்போது. ம். யா ஸோ சரி இப்ப ஐபிஎல்ல கன்டின்யூ பண்ணலாம். அது எனக்கு டக்குன்னு ஏப்ரல் ஞாபகம் மாசம் வந்துச்சு. பேசும்போது. ஸோ ஐபிஎல்ல வந்து ஏப்ரல் மாசம் இன்ட்ரெஸ்டிங்கா நடந்ததுன்னா வந்து ஒரு மேட்ச் எஸ்ஆர்ஹெச் வந்து 272 அடிப்பாங்க. ஆர்சிபி வந்து 263 வரைக்கும் போயிட்டு தோப்பாங்க. தினேஷ் கார்த்திக் வந்து தூக்கி போட்டு சாத்து ராயா ராயா அப்படி வந்து அடிப்பாரு இந்த மேட்ச்ல. ஆனா பினிஷ் பண்ண முடியாது அவரால். அந்த ஒரு மேட்ச் நல்லா ஞாபகம் இருக்கும். அண்ட் இந்த ஐபிஎல் சீசன் பத்தி என்னங்க சொல்ல, இஷ்டத்துக்கு அடிச்சிட்டு இருந்தாங்க. வரவங்க போறவங்க எல்லாம் பிச் எல்லாம் பிளாக் பண்ணி விட்டு வந்தா நான் 200 மேல தான் அடிப்பேன். அப்படிதான் எல்லா மேட்சும் இருந்தது.
இல்ல ஒன் ஆஃப் ஃபர்ஸ்ட் த நம்ம புவரஸ்ட் ஸ்டார்டிங் ஐபிஎல் சீசன் டு வாட்ச் ஃபார் மீ. அதாவது என்னன்னா, நான் ஒரு ஐபிஎல் சீசன் எப்படா முடியும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்னா அது இந்த சீசன் தான். பேட்டரை வந்து நீங்க ஒரு கஷ்டமான சுச்சுவேஷனுக்கு நீங்க ரெடி பண்ணலன்னா அவங்க போய் ஃபெயில் ஆக தான் போறாங்க. ஒரு கஷ்டமான சுச்சுவேஷன்ல போய் ஆடினா. நான் என்ன சொல்றேன், உங்களுக்கு வியூவர்ஷிப் வேணும். எஸ், வியூஸ்க்கு வந்து விக்கெட்ஸை பார்க்கறத விட ஒரு 120, 140, 160, நான் என்ன சொல்றேன், 120, 140 நான் கேட்கல. 170 கேமா ஆடுற மாதிரி வைங்களேன். எனக்கு எனக்கு இருக்கிறதுல கேட்க நிறைய பேருக்கு வியடா இருக்கலாம். எனக்கு இருக்கிறதுல பிடிச்ச கேம்ஸ் எதுவா இருந்தது தெரியுமா? லக்னோல ஆடின கேம்ஸ் தான். ஏன்னா அது ஒண்ணுல மட்டும்தான் பவுலர்ஸ்க்கு எதனா ஒண்ணு இருந்துச்சு. அதுக்கு நான் பிச்சு வந்து நல்லா ஈஸியா இருந்ததுன்னு நான் சொல்ல. கொஞ்சம் லாங் பவுண்டரிஸ், ஸோ பெருசா இருந்தது. ரொம்ப ஃபிளாட்டா இல்ல பிச்சு. ஸோ பிச்சில் ஒரு சின்ன ஒரு இது இருந்துச்சு, ஸ்லோனஸ் இருந்துச்சு. இன்ஃபேக்ட் நான் சென்னையில ரொம்ப ஆர்வமா போய் பார்த்தேன் மேட்சை. வெறுத்துட்டேன் லிட்டரலா. என்னையா சென்னையே இப்படி ஃபிளாட் ட்ராக் பண்ணீங்கன்னா என்னையா அர்த்தம்? சென்னைக்கு இருக்கிற மவுஸே வந்து அந்த ஸ்பின்னு தான், அதையே ஃபிளாட் ட்ராக் ஆகுறீங்களே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பர்சனலி நாட் மை ஃபேவரட் சீசன் ஆஃப் ஐபிஎல், ப்ராப்ளி ஒன் ஆஃப் மை லீஸ்ட் ஃபேவரட்னு சொல்லுவேன். பட் யா, லாட் ஆஃப் யங்ஸ்டர்ஸ், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான யங்ஸ்டர்ஸ் கிடைச்சாங்க. ஒரு சஷாங்க் சிங்கோட ஸ்டோரி நமக்கு வந்தது. ஒரு அசுதோஷ் சர்மா கிடைச்சாரு நமக்கு. நிறைய இன்ட்ரெஸ்டிங் டேலண்ட் கிடைச்சாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. மயங்க் யாதவ் அவரோட இன்ஜுரி, கேஎல் ராகுலோட கான்ட்ரவர்சி, இந்த மாதிரி எவ்வளவு விஷயங்கள் நடந்தது. ஒரு இவென்ட்ஃபுல்லான ஐபிஎல். அதுல எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்ல. ஆப்வியஸ்லி நவீன் உல்லாக்கும் கோலியும் கூட திருப்பி தே பேட்ச் தெம் அப். ஸோ இவென்ட்ஃபுல்லான ஐபிஎல், பட் குவாலிட்டி வென்ட் வெரி டவுன் அப்படின்னு நினைக்கிறேன் வியூவர்ஷிப்காக. இல்ல, ஆக்சுவலி இத வந்து நான் என் சைட்ல இருந்து சொல்லணும். ஏன்னா நான் வந்து என்ன சொல்ல, ஐபிஎல் பார்ப்போம். பட் ஆனா எனக்கு எப்படி இருந்ததுன்னா, அந்த 200+ மேட்சஸ் நடக்குமான்னு நாங்க ஏங்கி பார்த்துட்டு இருப்போம். ஐ மீன் என்ன மாதிரி ஒரு ஃபேன் நான் சொல்றேன். இல்ல இல்ல, எப்படா ஈவன் ஒரு கிரிக்கெட் ஜெனரல் ஃபேன், ஒரு கிரிக்கெட் லவரா கூட நான் சொல்றேன். யூ மே பி எ ஃபேன், ஐ மே பி எ லவர், அப்படி கூட வச்சுக்கோங்களேன். கிரிக்கெட் தான் என்னோட காதல்னு வச்சுக்கலாம், அப்படி வச்சுக்கலாம். சோ அந்த காதலி வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணணும் தான் நானும் நினைப்பேன். சோ எப்படியாவது ஒரு 200 மேட்ச் வராதா, 200 சேஸ் பண்ண மாட்டாங்களா, திடீர்னு ஒரு மேட்ச் 120 வரக்கூடாது, 120 சேஸ் பண்ண மாட்டாங்களா, ரெண்டு எக்ஸ்ட்ரீம் பார்க்கும்போது தான் எனக்கும் சந்தோஷம் கிடைக்கும். சோ அது எப்போ கிடைக்கும்னா, மேட்சுக்கு மேட்ச் அதை பார்த்தா கிடைக்காது. ஒரு 160 ஆடிக்கிட்டு இருக்க மேட்ச்ல திடீர்னு ஒரு 120 டார்கெட், திடீர்னு ஒரு 200 டார்கெட் பார்த்தா அப்படி இருக்கும். மேட்சுக்கு மேட்ச் 200 டார்கெட் பார்த்தா எனக்கு எப்படா 120 பார்ப்பேன் தான் எனக்கு மனசுல இருந்தது. ஏதாவது ஒரு மேட்ச் கண்ணில் காட்டுங்கடா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அதுதான் ரொம்ப கான்சென்ட்ரேட்டடா இருந்தது. ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த 200+ பார்க்கும்போது ஆஹா அடிக்கிறாங்களேன்னு இருந்தது. அப்புறம் அடிக்க ஏன்டா அடிச்சுக்கிட்டே இருக்கீங்க, கம்மி பண்ணுங்கடா ஸ்கோரை. பேட்ஸ்மேன்ஸ் எவ்வளவு போட்டாலும் அடிச்சாலும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல அடிச்சா செகண்ட் இன்னிங்ஸ்ல சேஸ் பண்றாங்க. அப்படி என்ன சொல்ல, அப்படி போகுது. பஞ்சாப் கிங்ஸ் பண்ணாங்க 260 சேஸ் பண்ணாங்க. அதுதான் செகண்ட் இன்னிங்ஸ்ல சேஸ் பண்றாங்க. எனக்கு புரியல என்னடா நடக்குதுங்க. அப்பனா அந்த மாதிரி நான் ஆயிடுச்சு. பார்த்துட்டு டேய் இதுல எனக்கு எந்த சென்ஸுமே இல்லடா அப்படின்னு இருந்தது. 260 எல்லாம் எப்படா 20 ஓவர்ல சேஸ் பண்றீங்க அப்படின்ற மாதிரி. அவன் அதை ஓடியில சேஸ் பண்ணாம உட்காந்துக்கிட்டு இருக்கானுங்கடா, எப்படா 2020ல சேஸ் பண்றீங்க அது அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு என்னோட ரியாக்ஷன். அதுல பேட்ஸ்ல ஒரு செஞ்சுரி அடிப்பாரு. அவர் மேல நிறைய தப்பு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ ஷசாங்க் சிங் வந்து ஒரு 70 அடிப்பாரு. அங்கதான் அவருக்கு வந்து ரொம்ப பெரிய நேம் கிடைச்சது அந்த சேஸ்ல. அதுல இருந்து அஸ்விதோஷ் சர்மாவும் ஒரு சின்ன ரோல் பிளே பண்ணாரு. அங்கதான் அவங்க 2 பேருக்கும் பெரிய நேம் கிடைச்சது. ஸோ அந்த சேஸும் எனக்கு நல்லா ரிமெம்பரபிளா இருக்கு. இப்ப ஏப்ரல் முடிச்சுட்டு மே வந்தோம்னா, மேல என்ன நடந்தது, ஐபிஎல் முடிஞ்சது. ஐபிஎல் முடிஞ்சதுல ஐபிஎல்ல யாரு ஜெயிச்சாங்கன்னா வந்து இவங்க ஜெயிச்சாங்க. யாரு எல்லாருக்கும் தெரியும், ஆப்வியஸா கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் 3rd டைட்டில் எடுத்தாங்க. அண்ட் வெரி டாமினன்ட் சைடா இருந்தாங்க போன வாட்டி. ஒரு மாதிரி கம்ப்ளீட்டான ஸ்குவாடு வச்சு ஆப்வியஸா ஜெயிச்சாங்க, தெரிஞ்ச விஷயம். ஐயரோட கேப்டன்சி, கம்பீரோட மென்டார்ஷிப், சந்திரகாந்த் பண்டிட் அவருடைய கோச்சிங்ல நல்லா வந்தாங்க ஒரு ஸ்குவாடு. ஹர்ஷித் ராணா வந்தாரு, வைபவ் வராரா வந்தாரு, மிச்சல் ஸ்டார்க் தான் யாரு, தான் குவாலிட்டி என்னன்னு ப்ரூவ் பண்ணாரு. எப்ப நான் ப்ரூவ் பண்ணுமோ அப்ப ப்ரூவ் பண்ணா அப்படின்ற மாதிரி ஆடினாரு. ஸோ அவங்களுக்கு ஒரு நல்ல கேம்பெயினா இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்னங்க நடந்தது, ஐபிஎல் முடிஞ்சது. முடிஞ்ச கையில அடுத்து என்ன நடக்க போகுது, பிகஸ்ட் கிரிக்கெட்டிங் ஈவெண்ட்னு எல்லாருக்குமே தெரியும். அதோட வார்ம் அப் மேட்சஸ் அங்கங்க நடந்துட்டு இருந்தது ஐபிஎல் முடிஞ்ச அப்புறமா. அண்ட் அடுத்த மாசம் ஜூன் அப்படின்னு எடுத்து உள்ள வைக்கும் போது ஐபிஎல் முடிஞ்ச கையோட வேர்ல்டு வாஸ் ஹைப்டு ஃபார் T20 வேர்ல்ட் கப்காக செம்ம ஹைப்டா இருந்தாங்க. நடந்தது. எங்க நடந்ததுன்னா யூஎஸ்ஏ அண்ட் வெஸ்ட் இண்டீஸ்ல நடந்தது. அண்ட் ஆப்வியஸ்லி ஒரு நல்ல சென்ட் ஆஃப் மாதிரி இருக்குன்னு சொல்லலாமா ஃபார் விராட் கோலி அண்ட் ரோஹித் சர்மா? இல்ல டிட் தே டிசர்வ், அதாவது விராட் கோலி ரோஹித் சர்மா சொல்ல, இந்தியா டிசர்விங்கா ஜெயிச்சாங்களா? உங்க தாட்ஸ் என்ன? டிசர்விங்
டிசர்விங்கா ஜெயிக்கலாம்னு எனக்கும் தெரியும். பட் ஆனா ஜெயிச்சாங்க. ஒரு என்ன சொல்ல ஜெயிச்சாங்கன்றது வேற. சி இஃப் தேர் டிட் விராட் கோலி ஆர் ரோஹித் சர்மா ஆர் ராகுல் டிராவிட் டிசர்வ்னு கேட்டீங்கன்னா அது கொஸ்டின் தனி. அவங்க கரியர்ல அச்சீவ் பண்ணதுக்கு அவங்களுக்கு அந்த கப் வந்து டிசர்விங்கான்னு கேட்டா எஸ். பட் எஸ். அந்த டோர்னமெண்ட்ல இந்தியா டிசர்வ் பண்ணாங்களான்னு கேட்டா கிடையாது. ஒரு என்ன சொல்ல அதான் நான் சொல்றேன்ல, சிம்பிளானது தான். அந்த மேட்ச் வந்து சவுத் ஆப்பிரிக்கா கையில தான் இருந்துச்சு. சோ அந்த கேட்ச் வந்து ஒரு சூரியகுமார் யாதவ் வந்து ஒரு கேட்ச் 10ல ஒரு ஒரு சான்ஸ் கேட்ச் அது பிடிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், கேம் முடிஞ்சிருக்கும்னு எல்லாருக்குமே தெரியும். சோ அப்படி இருக்க சமயத்துல டிட் தே டிசர்வ்? நோ. சோ அதுல ஆக்சுவலி நம்ம சில ரீவைண்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ம், ஸோ ஃபர்ஸ்ட் ம், எனக்கு ரொம்ப இம்ப்ரெசிவா பட்டது யாருன்னா யுஎஸ்ஏ. ஸோ யுஎஸ். யுஎஸ்ஏ வந்து எல்லா டீமுக்கும் இங்க பேரு நாங்க சும்மாலாம் ஒண்ணு இந்த இந்த ரோட்ல போற பிளேயர் எல்லாத்துல வந்து சும்மாலாம் நாங்க எத்தனை வந்து ஒரு டீம் ஃபார்ம் பண்ணல. நாங்க உங்களை உதைக்கிறதுக்கு தான் நாங்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி குவாலிஃபை ஆனாங்க. குவாலிஃபை ஆனாங்க அடுத்த ஸ்டேஜுக்கு. அது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். சூப்பர் 8 குவாலிஃபை ஆனது. ஸோ அது ரொம்ப பார்க்க பெருமையா இருந்துச்சு. இந்த மாதிரி ஒரு ஸ்குவாட் வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிரிக்கெட்ல வருது அப்படின்ற போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது பார்க்கறதுக்கு. ஆனா எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா என்னோட ஃபேவரட் டீம் நாங்க செமிஃபைனல் வந்தோம். நான் உங்ககிட்ட சொல்லலைனா இல்ல வீட்ல சொன்னேனான்னு தெரியல. நான் சொன்னேன் நாங்க செமிஃபைனல் வருவோம். ஆப்கானிஸ்தான் நாங்க எல்லாரையும் அடிச்சு வருவோம் செமிஃபைனலுக்கு. ஃபைனல் வருவோமான்னு எனக்கு தெரியாது அப்படின்னு நான் சொன்னேன். எல்லாரையும் அடிச்சாங்க போட்டு. இங்க பாரு நாங்க வந்து ஒரு புஷ் ஓவர்ஸ் இல்லன்னு சொல்லி ஆல்ரெடி 2023 வேர்ல்ட் கப் ஓடிஐலயே ப்ரூவ் பண்ணாங்க. ஆனா T20 வேர்ல்ட் கப்ல என்ன சொல்லிட்டாங்கன்னா, இங்க பாரு நாங்க இன்னும் வந்து இந்த நீங்க சொல்வீங்கல்ல அண்டர் டாக்ஸ் நாங்க அதெல்லாம் கிடையாது. நாங்க இனிமேல் உங்களை அடிச்சோம்னா அது வந்து நார்மலான ஒரு வின். நாங்க இனிமேல் உங்களை அடிச்சோம். அண்டர் டாகா நாங்க அடிச்சிட்டோம். அந்த மாதிரி ஸ்டோரிக்கு அதெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லி அவங்க ப்ரூவ் பண்ணாங்க. ஒரு ஸ்டாம்ப் பண்ணாங்கன்னு நினைக்கிறாங்க அத்தாரிட்டிய. சோ நிறைய பேர் வந்து அந்த ஸ்டோரியை வந்து இந்தியாவை வச்சு எழுதுவாங்க. நானா இருந்தா அது ஆப்கானிஸ்தான் வச்சுதான் அந்த ஸ்டோரி எழுதுவேன் வேர்ல்ட் கப்ல. Yes, சோ sir. இட் வாஸ் இன் தேர்ஸ் ம். அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாமே. சோ தோத்தாங்க. ஹார்ட் லக். பட் எஸ் ஒண்ணும் பண்ண முடியாது. Too late. சொல்லுங்க ஒரு இந்தியன் ஃபேனா உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? இல்ல நான் ஃபர்ஸ்ட் நான் முடிச்சிட்டேன். எனக்கு என்ன சொல்றேன். இது ஒரு இந்தியன் ஃபேன் எனக்கு உங்களுக்கு ப்ரௌட் மூமெண்டா இருந்திருக்கணும். நான் சொல்றேங்க. அந்த சீரிஸ் எப்படி இருந்ததுன்னா, அவர் சொன்ன மாதிரி அந்த ஆப்கானிஸ்தான் இருக்காங்கல்ல, நான் கூட வாய பிளந்து பார்த்தேன் ஃபர்ஸ்ட். என்னடா ஆப்கானிஸ்தான் இவ்வளவு தூரம் வராங்களே அப்படின்னு. ஏன்னா அவங்க ஏற்கனவே ஆஸ்திரேலியா அந்த ஓடி வேர்ல்ட் கப்ல காமிச்சாங்க அவங்க யாரா நாங்க அப்படின்னு காமிச்சாங்க. இந்த வாட்டி அதை ப்ரூவ் பண்ணாங்க அப்படியே கன்சிஸ்டண்டா நாங்க இருப்போம்னு. அண்ட் வி காட் நிறைய பிளேயர்ஸுங்க. என்ன சொல்ல ஆப்கானிஸ்தான் பிளேயர்ஸ் பத்தி நிறைய தெரிஞ்சுது. நாங்க T20 காம்பவுண்டிஸ்லாம் அவ்வளவு வச்சிருக்கோம், பாருங்க பாருங்க அப்படின்னு சொல்லி ஷோகேஸ் பண்ணாங்க. சூப்பரா இருந்தது. அண்ட் இந்தியா ஆக்சுவலி ஒரு சர்டன் டைம்ல வந்து இந்தியா ஜெயிச்சிருவாங்கன்ற ஒரு நம்பிக்கை வந்தது. அண்ட் ஃபைனல்ஸ்ல அதை போட்ட விடுவாங்க. எப்படி தெரியுமா இந்த ஃபைனல்ஸ் சோக்கர்ஸ், ரீசன்ட் சோக்கர்ஸ் அண்ட் ஆல் டைம் சோக்கர்ஸ் அப்படின்ற ஒரு ஃபைனல்ஸ் மாதிரி போயிட்டு இருந்தது. சொல்லக்கூடாதுதான், பட் ஆனா அப்படிதான் இருந்தது. அண்ட் அந்த ஒரு டேவிட் மில்லர் கேட்சுங்க, அதுதான் வந்து மேட்சை வந்து மாத்தி விட்டுதுன்னு சொல்லலாம். மனுஷன் பேய் ஃபார்ம்ல இருந்தாரு. நான் யாரு போட்டாலும் அடிப்பேன். அப்ப கூட அவர் வந்து ஏதோ ஒரு அரைக்குடி கொடை மாதிரிலாம் அவுட் ஆகல. அவர் பவுண்டரி லைன்ல பால் பக்கத்துல போயிட்டு சூரியகுமார் யாதவோட எக்ஸலன்சினால அவர் வந்து அவுட் ஆனாருன்னு சொல்லலாம். அப்படி அவுட் ஆகி இந்தியா ஜெயிக்கும் போது இட் வாஸ் எமோஷனலுங்க. ரோஹித் சர்மா புல்ல சாப்பிடுறத பார்த்தோம். ஹர்திக் பாண்டியா வந்து ஓகே ஜோக் எனக்கு அதுல ஆக்சுவலி அந்த ஜெயிச்சதுக்கு அப்புறம் அந்த மொமெண்ட்ல எனக்கு பிடிச்சது வந்து ஹார்திக்க வந்து ரோஹித் சர்மா தூக்குறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா அவங்க ரெண்டு பேரை சுத்தி நிறைய கான்ட்ரவர்சிஸ் விச் வாஸ் வேல்யூபிள் ஆப்வியஸ்லி. ஆனா நான் சொன்னேன் வீட்டுல, நான் எங்க அப்பாட்ட எல்லாம் சொல்லிட்டு இருந்தேன் இந்த மாதிரி. எங்க அப்பாவும் ஹி வாஸ் ஒன் ஆஃப் தோஸ் பீப்புள் ஹூ ஆர் சேயிங் லைக் ஹார்திக் பாண்டியா வந்து இந்த மாதிரி பண்ணிருக்க கூடாது, லைக் saying some bad things about him, saying like he should play bad, அவர் வந்து நல்லா ஆடக்கூடாது, அந்த மாதிரிலாம் நிறைய ஃப்ரெண்ட்ஸ்குள்ளேயும் நிறைய இது ஓடிட்டு இருந்து. நான் சொன்னேன் நீங்க எல்லாம் இப்படி பேசுறீங்க, வேர்ல்ட் கப்ல பாருங்க அவன் அவன் அவனை தான் நீங்க எல்லாருமே பெருசா பேசுவீங்க, அவன் இல்லைன்னா நீங்க வந்து இல்ல அந்த அளவுக்கு நீங்க பெருசா பேசுவீங்க, ஒரு ஹீரோ ஆக்குவீங்கன்னு. ஹீரோ ஆனாரு வேர்ல்ட் கப்ல. அதுக்கப்புறம் அதான் சொல்றேன்ல, இந்தியா வந்து எப்படின்னா நீங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி அவங்களுக்கு எதனா ஒன்று கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க எவ்வளவு கேவலமா போனாலும் உங்களை மறந்துடுவாங்க அந்த கேவலத்தை. இதுக்கு வந்து சில வேற வார்த்தைகள் இருக்கு, அதை நான் மேடை நாகரிகத்துக்காக அந்த வார்த்தையை நான் பயன்படுத்தல. நான் என்ன சொல்றேன், ரெஸ்பெக்ட் அ பிளேயர், பர்சனல் வந்து எத்தனை வராதீங்க. சில பேரோட சில பர்சனல்லாம் நான் வெளியே சொல்ல முடியாது, சரிங்களா? ரொம்ப ரொம்ப அசிங்கமா இருந்துச்சு அதெல்லாம் படிக்கும்போது. ரோஹித் சர்மாவோட 2வது குழந்தை படிக்கும்போது சில கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து நல்லா வந்து லிட்டரலா உங்களுக்கு எல்லாம் வேற வேலையே இல்லையாடா, தூர போங்கடா அப்படின்ற மாதிரி எல்லாம் நான் ஃபீல் பண்ணியிருக்கேன்.
ஸோ மீடியா கொஞ்சம் டாக்ஸிக்கா தான் இருக்கு. ஸோ அவங்க அத குறைச்சுக்கலாம் அப்படின்றது என்னுடைய கருத்தா நான் இங்க வந்து இந்த மேடையை பயன்படுத்தி நான் தெரிவிச்சுக்கிறேன். வெரி குட். அண்ட் எமோஷனலா இருந்ததுங்க ஜெயிக்கிறது. என்ன சொல்ல? அதாவது சாட்டிஸ்ஃபைடா இருந்ததான்னு கேட்டா கிடையாது. பட் ஆனா எமோஷனலா இருந்தது அப்படின்னு சொல்லலாம். அக்ரி அண்ட் அக்ரி கண்டிப்பா. ஆப்வியஸ்லி நான் தான் சொல்றேன்ல, நெறைய பேர் நான் வந்து இந்தியாக்கு எதிரி நினைச்சிட்டு இருக்காங்க. அப்படிலாம் இல்ல. எனக்குள்ளேயும் இந்தியன் இருக்கான் சரிங்களா? எனக்கும் சந்தோஷம் தான் இந்தியா ஜெயிச்சது. ஆனா டிசர்விங்ன்னு கேட்டீங்கன்னா இல்ல. சாட்டிஸ்ஃபைடுன்னு கேட்டீங்கன்னா இல்ல. ஹாப்பி எஸ். ஸோ ஜூன் முடிச்சுட்டு அப்படியே ஜூலை வந்தோம்னா என்ன சொல்ல, இந்தியா வந்து ஜிம்பாப்வே போனாங்க சும்மா T20 ஆடுறதுக்கு. ஸ்கை கேப்டன்சில ஃபர்ஸ்ட் டைமா வந்து இந்தியா ஆடுனாங்க. ஸோ அதுல எனக்கு நெறைய ஞாபகம் இருந்தது என்னன்னா வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச்ல வந்து இவரு சிக்கந்தர் ராசாவோட இதுனால இவங்க ஜிம்பாப்வே இந்தியாவை அடிச்சிருவாங்க. நெறைய பேர் உடனே என்னய்யா இப்பதான் வேர்ல்ட் கப் ஜெயிச்சீங்க அதுக்குள்ள இப்படி தோக்குறீங்க அப்படின்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க 4 மேட்சும் ஜெயிச்சாங்க. அதுல 2 மேட்ச் கன்வின்சிங்கா ஜெயிச்சாங்க. ஒரு மேட்ச் கொஞ்சம் க்ளோஸாவே போச்சு. ஸோ அந்த மேட்ச்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. அதுலதான் வந்து இவரு சுப்மன் கில்னு சொல்லிட்டான். அபிஷேக் சர்மா வந்து ஒரு செஞ்சுரி அடிப்பாரு. அவருடைய 2வது மேட்ச் மேட்ச் டக் ஆயிடுவாரு. 2வது மேட்ச்ல செஞ்சுரி. சுப்மன் கில் வந்து அதுக்கு அடுத்து வந்து ஒரு 60 ஒரு 15 வந்து அடிச்சுட்டு போவாரு அவரு. அந்த அந்த சீரிஸ் வந்து சின்ன பசங்களுக்கு ஒரு அப்போ வந்து டெபியூட் ஆன்ஸ் இப்போ நிறைய பெருசா பேசப்படுற ஒரு எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் ஒரு ப்ராப்ளி அப்போ கொஞ்சம் ரெகக்னைஸ் பிளேயர் ஆயிட்டாரு சுப்மன் கில். பட் ஒரு அபிஷேக் சர்மா அவங்களுக்குலாம் வந்து ஒரு நல்ல பிரேக் அவுட் சீரிஸ் இருந்துச்சு. அண்ட் இந்தியா ஸ்ரீலங்கா சீரிஸ் ஒன்று நடந்தது அந்த டைம். அதேதான் ஞாபகம் இருக்கா? எனக்கு அது டக்குன்னு ஞாபகம் வரல அந்த சீரிஸ் மட்டும். என்ன நடந்தது? அதுலதான் இந்தியா ஓடியில தோத்துட்டு வருவாங்க. 2 சோ அதுல என்னன்னா எனக்கு அதுல ஃபன் என்னன்னா ஐ திங்க் ஓடிஐ இல்லையா எதுல ஞாபகம் இல்ல. ஐ திங்க் அது ஆஸ்திரேலியா கூடயா இல்ல எந்த மேட்ச்ல ஞாபகம் இல்ல. ஆக்சுவலி 3 மேட்ச் நடக்கும். 2 மேட்ச் வந்து கேஎல் கேப்டன்ஷிப் பண்ணுவாரு. சரிங்களா? சோ ஒரு மேட்ச் வந்து ரோஹித் சர்மா கேப்டன்ஷிப் பண்ணுவாரு. ரோஹித் சர்மா கேப்டன்சில தோத்துருவாங்க இந்தியா. சோ 2 மேட்ச் வந்து ராகுல் கேப்டன்சில ஜெயிச்சிருவாங்க. கேஎல் இவரு கேப்டன்சில தோத்துருவாங்க. சோ அது ரியல் ஃபன்னா இருந்துச்சு பாக்கிறதுக்கு. அந்த சீரிஸ்ல தான் ஆக்சுவலி கேஎல் ராகுல டிராப் பண்ணுவாங்க. ஸ்ரீலங்கா சீரிஸ்ல அவர் கொஞ்சம் நல்லா இல்ல அப்படின்னு சொல்லி டிராப் பண்ணாங்க. பார்க்க கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு அது பாக்குறதுக்கு. ஆனா அந்த இடத்துல இருந்து மனுஷனோட ஸ்பாட் சுத்தமா போச்சுங்க. பாவங்க அவர். ஆனா அங்கேருந்து அவரு என்னதாங்க பண்ணு எனக்கு புரியலங்க. அதாவது என்னன்னா 69 ஆவரேஜ் வச்சிருக்காரு. சரிங்களா? மிடில் ஆர்டர்ல. அவர் தான் இருக்கிறதுல ஹையஸ்ட் ஆவரேஜ் வச்சிருக்காரு. ஈவன் மோர் தென் ஹென்ரி கிளாசன். ஹென்ரி கிளாசனோட ஸ்ட்ரைக் ரேட் 118 நினைக்கிறேன். கேஎல் ராகுலோட ஸ்ட்ரைக் ரேட் 92. பட் 2 பேரோட ஆவரேஜ் பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு. ஹி இஸ் தி பெஸ்ட் நம்பர் 5. அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. ஆனா அவரை நீங்க டிராப் பண்றீங்க ஏன்னா அவர் 2 மேட்ச் ஒழுங்கா ஆடலன்னு. இதுல எந்த சென்ஸுமே இல்ல. ஏங்க அந்த வேர்ல்ட் கப்ல கூட பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவர் 66 அடிக்கலன்னா நீங்க 150க்கு ஆல் அவுட் ஆயிட்டு இருப்பீங்க. முதல் விஷயம். 2வது அவர் பண்ண கீப்பிங் யாருமே இது வரைக்கும் நான் பார்த்தது இல்ல. எஸ் தோனி இருக்காரு. அவர் தனி லெவல். அவரை விட்டுருங்க. ஒரு டிஆர்எஸ்ல வந்து ஆன் பாயிண்ட் இருந்தாருங்க. 100% டிஆர்எஸ் அக்யூரசி. அவர் வந்து முடியாதுன்னு சொன்னா அந்த டிஆர்எஸ் வந்து இல்ல. அவரு டிஆர்எஸ்ன்னு சொன்னா டிஆர்எஸ்ஸா தான் இருக்கும். ஐ மீன் அது விக்கெட்ன்னு சொன்னா விக்கெட்டா தான் இருக்கும். சோ ஆன் பாயிண்ட் இருந்தாரு. ஒரு பெஸ்ட் எனக்கு என்னன்னா ஒருத்தர் வந்து 2 மேட்ச் ஆடலன்னா நீங்க அவரை டிராப் பண்றீங்க. ஒருத்தன் வந்து கேவலமா பல மாசங்கள் ஆடினா கூட நீங்க அவங்கள வச்சுக்கிறீங்க. இது என்ன பார்ஷியாலிட்டி எனக்கு புரியலையே. இல்ல அது இப்பயும் சூட் ஆகும். நம்ம அதை டிசம்பர் சைட்ல பேசுவோம். எனக்கு இன்னொரு பாயிண்ட்டும் இருக்கு நம்ம பேசுறதுக்கு. டிசம்பர்ல பேசுவோம். பட் ஆனா இந்த பார்ஷியாலிட்டி இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அந்த ஸ்டாருக்கு என்னன்னா அது ஒரு ராங் மெசேஜ் நீங்க சென்ட் பண்றீங்க. அது என்னன்னா நீங்க ஸ்டாரா இருந்தீங்கன்னா யூ ஹேவ் a lot of rope அப்படின்னு நீங்க சென்ட் பண்றீங்க. இட்ஸ் நாட் லைக் தட். நீ எவ்வளவு பெரிய ஸ்டாரா வேணா இரு. நீ ஒழுங்கா ஆடலன்னா 10 மேட்ச் ஆடலன்னா உன்னை டிராப் பண்ண போறேன். ஜூலைல வந்து இது நடந்ததுங்க. மேஜர் லீக் கிரிக்கெட். அதுல வந்து நம்ம இவரோட இதுல யாரோட தலைமை, நம்ம ஸ்டீவ் ஸ்மித் தலைமையில வாஷிங்டன் ஃப்ரீடம் ஜெயிச்சாங்க. அண்ட் அவ்வப்பொழுது வைட்டாலிட்டி பிளாஸ்ட்னு ஒரு சீரீஸ் நடந்துட்டு இருந்தது. இது ரெண்டும் வந்து ஜூலைல நடந்துட்டு இருந்தது. அண்ட் அதை பத்தி ஏதாவது உங்களுக்கு ரைட் ஐடியா? எம்எல்சி அண்ட் இல்ல நான் ஆக்சுவலி மேஜர் லீக் கிரிக்கெட் ஃபுல்லாவே நான் பார்த்தேன். ஏன்னா அந்த டைமிங் எனக்கு கொஞ்சம் சூட் ஆச்சு. பேசிக்கலி எனக்கு அந்த டைமிங் சூட் ஆச்சு. வாஷிங்டன் இது ஸோ இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. நிறைய பிளேயர்ஸ் இருந்தாங்க. அதனால எனக்கு மேஜர் லீக் கிரிக்கெட் ரொம்ப சூட் ஆச்சு பாக்குறதுக்கு. வாஷிங்டன் ஃப்ரீடம் ஆப்வியஸ்லி டிராவிஸ் ஹெட் வந்து ஒரு 5 கன்சிக்யூட்டிவ் 50 அடிச்சார் அதுல. வேற எனக்கு ஞாபகம் இருக்கிறது ஆப்வியஸ்லி ஜஸ்டின் லாங்கரோட தலைமையில இல்ல ரிக்கி பாண்டிங் கோச்சிங்ல
ஸ்டீவ் ஸ்மித் கேப்டன்சில ஜெயிச்சாங்க. இன்னொரு டீம் இருந்தாங்க. டக்குன்னு பேர் ஞாபகம் இல்ல. நம்ம பீடாக்கோட டீம் தான். சியாட்டில் ஆர்காஸா இல்ல சான் பிரான்சிஸ்கோ யூனிகார்ன்ஸ் தெரியல. யார் ஃபைனல்ஸ் வந்தாங்க ஞாபகம் இல்ல. சான் பிரான்சிஸ்கோ தான் வந்தாங்கன்னு நினைக்கிறேன். யூனிகார்ன்ஸ் தான் வந்தாங்க. இவர் இருந்தார் அந்த டீம்ல, கோரி ஆண்டர்சன். ஸோ அந்த டீம் ஆக்சுவலி நல்லாவே பண்ணாங்க. ஆப்வியஸ்லி இட் வாஸ் இன் தேர்ஸ் ஃபைனல்ல. பட் எஸ், ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. ஆகஸ்ட்டுங்க. ஆகஸ்ட் மாசத்துல வந்து கொஞ்சம் ட்ரையான மாசம் தான் சொல்லலாம். ஆகஸ்ட் மாசம் வந்து ஆகஸ்ட் எனக்குமே டக்குன்னு எதுவும் ஞாபகம் வர மாட்டேது. என்ன நடந்ததுன்னா, இந்த வேர்ல்ட் கப் குவாலிஃபயர்ஸ் T20 குவாலிஃபயர்ஸ்னு ஒண்ணு நடக்க ஸ்டார்ட் ஆச்சு. அதாவது எல்லா யூரோப், ஏசியா கான்டினென்ட் வைஸ் நடக்க ஆரம்பிச்சது. ஏன்னா இந்த வேர்ல்ட் கப் T20ல பார்த்தோம் 32 டீம்ஸ் ஆடினாங்க. ஸோ அதே வந்து 32 டீம் யாருன்னு பாக்குறதுக்காக அடுத்த வந்து வேர்ல்ட் கப்புக்காக ரெடி பண்ண ஆரம்பிச்சாங்க. எஸ், அதுக்காக ரெடி பண்ண 2026. ஆரம்பிச்சாங்க, ஸ்டார்ட் ஆச்சு. அண்ட் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் சில லீக்ஸ் நடந்தது. சவுத் ஆப்பிரிக்கா வெஸ்ட் இண்டீஸ் நடந்தது, ஆஸ்திரேலியா இங்கிலாந்து, ஸ்ரீலங்கா இங்கிலாந்துன்ற மாதிரி கொஞ்சம் சீரீஸ் நடந்தது. அண்ட் அப்புறம் கரீபியன் பிரீமியர் லீக் ஸ்டார்ட் ஆச்சுங்க. இவ்வளவுதான் வந்து ஆகஸ்ட்ல நடந்தது. சிபிஎல் இஸ் a வெரி குட் லீக் அப்படின்னு நம்ம வசந்த் சொல்லியிருப்பாரு, நிறைய வாட்டி சொல்லியிருப்பாரு. சிபிஎல் கொஞ்சம் பெரிய லீக். ஆக்சுவலி லீக் அது வந்து வெஸ்ட் இண்டீஸை தவிர வேற பெரிய நாடு எந்த நாட்டில் நடந்திருந்தாலும் ரொம்ப பெரிய லீகா வந்திருக்கும். என்னன்னா கொஞ்சம் பெரிய லீக். யார் அடிச்சா 2 கப்ப? months இல்ல யார் அடிச்சா கப்ப அத சொல்லுங்க. நான் அங்க சொல்றேன், அந்த 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 மந்த்ல சொல்றேன். சோ இந்த மாசம் இதெல்லாம் தான் நடந்தது. ஆகஸ்ட் ஐயா தான் போச்சு. ஆக்சுவலி அவங்க 2 ஹாஃபா நடத்துனாங்க அந்த டோர்னமெண்ட். நடுவில் ஆக்சுவலி ஏதோ ஒரு சின்ன மேட்சஸ் வந்ததுன்னு நினைக்கிறேன், if I'm not wrong. ஸோ அந்த 2வது ஹாஃப் வந்து கொஞ்சம் தள்ளி நடந்தது. SC20லயும் அந்த மாதிரி அடிக்கடி பண்ணி நான் பார்த்துருக்கேன். இது நடந்தது. அப்புறம் செப்டம்பர்ல பார்த்தோம்னா, செப்டம்பரும் வந்து கொஞ்சம் கன்சிடபிளா நடந்தது. பட் ஆனா அதுவும் ட்ரை தாங்க. அக்டோபர்ல இருந்தா மறுபடியும் செப்டம்பர் சிபிஎல் முடிஞ்சது. சிபிஎல் இல்ல, அக்டோபர்ல தான் சிபிஎல்லே முடிஞ்சது. சோ செப்டம்பர்ல வந்து அதான் பிரேக் விட்டுருந்தாங்க. ஆமா, கரெக்ட். செப்டம்பர்ல வந்து நியூசிலாந்து ஸ்ரீலங்கா சீரிஸ் ஒன்று நடந்தது. அதுல ஏதாவது ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு லைட்டா? இல்ல, ஆக்சுவலி வெஸ்ட் இண்டீஸ் இங்கிலாந்து சீரிஸ் எப்போ நடந்தது? வெஸ்ட் இண்டீஸ் இங்கிலாந்து சீரிஸா? வெஸ்ட் இண்டீஸ் இங்கிலாந்து சீரிஸ் வந்து நம்ம இதுல ஆகஸ்ட்ல நடந்ததுங்க. அந்த சீரீஸ்ல எனக்கு நிறைய ஞாபகம் இருக்கு ஆக்சுவலி. ஸோ இவரு சால்ட் வந்து ஒரு பொழப்பாரு போயிட்டு எல்லாரையும் போட்டு அடிச்சாரு அந்த சீரீஸ்ல. அங்கிருந்து அவருக்கு ஆக்சுவலி ஒரு பெரிய ரெஸ்பெக்ட் கிடைச்சது. அதாவது என்னன்னா, நான் ஐபிஎல்ல மட்டும் இல்லடா, நான் வேர்ல்டு கிரிக்கெட்லயும் பெரிய ஆள் தான் அப்படின்ற மாதிரி நிறைய பிளாக் இருந்தது இங்கிலாந்து மேல. இங்கிலாந்து வந்து மறுபடியும் T20 வேர்ல்ட் கப்ல பெருசா நல்லா பண்ணல. ஸோ நீங்களாம் வேஸ்டா தண்டா அப்படின்னாங்க. தே ஹேட் அ பாயிண்ட் டு ப்ரூவ். வெஸ்ட் இண்டீஸை போயிட்டு உதச்ச மாதிரி ஆடினாங்க அந்த சீரீஸ்ல. எனக்கு அது ஞாபகம் இருக்கு. அதான் நீங்க இப்ப சொல்லும் போது எனக்கு சிபிஎல் எனக்கு அது ஞாபகம் வந்தது. ஆமால, இது நான் வெஸ்ட் இண்டீஸ் சீரீஸ் ஆனாங்களா, அது மறந்துட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். சிபிஎலுக்கு மேபி இருக்கலாமா? அதான் அங்க அந்த ஹாஃப் கட் ஆனது காரணம் இதுதான். அதான் எனக்கு ஹாஃப் கட் ஆனதுக்கு ரீசன் தெரியும், ஆனா எனக்கு டைம் எனக்கு டக்குன்னு ஞாபகம் வரல வேற எதுவும். அடுத்தது வந்து செப்டம்பர்ல பார்த்தோம்னா நியூசிலாந்து ஸ்ரீலங்கா சீரிஸ், அப்புறம் பங்களாதேஷ் இந்தியா சீரிஸ் ஒன்று நடந்தது. அங்க நம்ம பார்த்தோம், செஞ்சுரிஸ் எல்லாம் பார்த்தோம். நம்மளுக்கு ஞாபகம் இருக்கா? பங்களாதேஷ் இந்தியா நான் மேட்சுக்கு போயிருந்தேன். புரியல. நான் மேட்சுக்கு போயிருந்தேன். மேட்ச் போயிருந்தீங்க. அதான் இங்க சென்னையில மேட்ச் போயிருந்தீங்க. அண்ட் 5 நாளும் போனேன். 5 நாளும் போனாரு. அண்ட் ஆப்கானிஸ்தான் சவுத் ஆப்பிரிக்கா சீரிஸ் நடந்தது. இல்ல, அதான் இந்தியா பங்களாதேஷ்ல வந்து ஃபர்ஸ்ட் என்னன்னா, நியூசிலாந்து ஸ்ரீலங்கா சீரிஸ் எனக்கு பெருசா ஞாபகம் இல்லை. நான் அந்த சீரிஸ் ஃபாலோ பண்ணல. அதாவது என்னன்னா, நியூசிலாந்து இஸ் ஒன் சீரிஸ் விச் இஸ் நாட் பெருசா ஏன் பேசப்படுறது இல்லைன்னா, அதோட பிராட்காஸ்டிங் நெட்வொர்க் தான் காரணம். பிரைம்ல வச்சிருக்காங்க அவங்க பிராட்காஸ்டிங்க. பிரைம் டசன்ட் மார்க்கெட். ஸோ அவங்க பெருசா பண்றவங்க கிடையாது. அவங்க ஓடிடி வழியா தான் பெருசா ஃபேமஸ் ஆகுறாங்க. இப்போ வந்து ஒரு SI20 எல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஜியோ சினிமால இருந்து வருது. அது ஒரு இந்தியன் நெட்வொர்க். ஸோ அங்க வந்து நிறைய மார்க்கெட்டிங் வருது இங்க. நியூசிலாந்து ஏன் அதை மார்க்கெட்டிங் பண்ண மாட்டாங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ அதனால எனக்கு ஆக்சுவலி பெருசா நியூசிலாந்து சீரிஸ் எனக்கு வந்து கண்ணில் படவே செய்யாது. இந்தியா பங்களாதேஷ் எஸ், எனக்கு நிறைய பேருக்கு அந்த 2வது மேட்ச் ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு சொன்னாங்க. அந்த என்னன்னா, இந்தியா வந்து ஒரு நோவன் சிச்சுவேஷன்ல இருந்து அடின்னு அடிச்சு டிரா ஆக வேண்டிய மேட்சை ஜெயிச்சிருவாங்க. அது வந்து அந்த மாதிரி சின்ன சின்ன பசங்களை மட்டும்தான் அடிப்பீங்க நீங்க, சரியா? பெரியவங்களை அடிங்கன்னா அடி வாங்கிட்டு வந்து நிப்பீங்க. அதையும் நான் சொல்லிடுறேன். கௌதம் கம்பீர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாருங்க எங்களுக்கு வந்து. அதுக்குதான் வரேன். அதான் அதுல மேட்டர் நிறைய இருக்கு அந்த பங்களாதேஷ் சீரீஸ்ல பேசுறதுக்கு. சோ ஒரு 4 ரன்ல இருந்து வந்தாரு. சோ நியூசிலாந்து அதுக்கும்
முன்னாடியா அதுக்கப்புறமா இல்ல அதுக்கப்புறம் தான் வந்தது. இந்தியா நியூசிலாந்து அப்புறம் தான் வந்தது. இந்தியா பங்களாதேஷ்ல என்னன்னா ஆக்சுவலி கேஎல் ராகுல் ஹேட் அ புவர் ரன். அதாவது நான் இந்தியா இங்கிலாந்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 86 அடிப்பாரு ஃபர்ஸ்ட் மேட்ச். அப்புறம் இன்ஜினின்னு போய் உட்காந்துருவாரு. ஐபிஎல்ல ரொம்ப ரொம்ப ஒரு புவர் ரன்ல ஆடுவாரு. அத புவர் ரன் எந்த அளவுக்கு புவர் ரன் சொல்றோம்னா 500 ரன் சீசன். ஸோ 500 ரன் அடிச்சதுக்கு அப்புறம் அதை புவர்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதுதான் அவருடைய குவாலிட்டி. ஜஸ்ட் பீப்புள் ஆர் நாட் ரெடி டு அக்செப்ட் தட் ஹீஸ் அ குவாலிட்டி பிளேயர். அவ்வளவுதான். அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா இங்க வருவாரு. ஹி ஹேட் அ பாயிண்ட் டு ப்ரூவ். கில் ஹேட் அ பாயிண்ட் டு ப்ரூவ். அவர் கொஞ்சம் புவர் ஃபார்ம்ல வந்துட்டு இருந்தாரு. பண்டோடைய கம்பேக் டெஸ்ட் மேட்ச் அங்கதான் நடந்தது. ஸோ அவர் T20ல கம்பேக் கொடுத்தாரு வேர்ல்ட் கப்ல, ஐபிஎல்ல. பட் அந்த டெஸ்ட் அவருடைய ஃபார்மேட்னா அதுதான். ஸோ அதுல ஒரு கம்பேக் கொடுத்தாரு. எல்லாமே நடந்தது சென்னையில. ஸோ நான்லாம் முன்னாடியே புக் பண்ணிட்டேன். 5 நாளும் நான் போறேன்டா. இந்த ஒரு நாளுக்காக நான் போய் கியூல எல்லாம் நிக்கிற ஐடியால இல்ல. கரும நான் 3 நாள் தான் மேட்சே பார்க்க முடிஞ்சாலும் பரவாயில்ல. நான் 5 நாள் டிக்கெட்டையும் போடுவேன்டா அப்படின்னு சொல்லி 5 நாள் டிக்கெட்டை போட்டு நான் 4 நாள் போய் பார்த்தேன். ஒரு நாள் அந்த பேட் லைட்டிங்ல வந்தது நான் பாதி பார்த்துட்டு அப்படியே வந்துட்டேன். ஓகே இது இருக்கிற மாதிரி இருக்கு. இவனுங்க சீக்கிரம் முடிச்சிடுவானுங்க. நான் கிளம்பிட்டேன். ஸோ ஆனா இது அந்த வந்து சீரிஸ் சென்னையில நடந்தது. அது அந்த கான்பூர் டெஸ்ட் போனாங்க. கான்பூர் டெஸ்ட்ல என்ன ஆச்சுன்னு எல்லாருக்கும் தெரியும். அதுக்கப்புறம் கௌதம் கம்பீர் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டாரு. we are a team who can score 400 runs in a day and also can grind for a day or whatever. அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டாரு. அதுக்கப்புறம் விட்டதுக்கு அப்புறம் செருப்படி வாங்கினாங்க இந்தியா. என்ன கேக்குறேன், எதுக்கியா போயிட்டு நீங்க அது பண்ணணும் இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் எல்லாம் விடுறீங்க? அக்டோபர்ல இந்தியா வரும். வந்து வாயெல்லாம் விடலாம். இந்தியா இஸ் நாட் ஆஸ்திரேலியா. சரியா? என்னன்னா வாயை விட்டுட்டு வந்து சொன்ன வாயை வந்து காப்பாத்துறதுக்கு வந்து இந்தியா வந்து ஆஸ்திரேலியா எல்லாம் கிடையாது. ஆஸ்திரேலியா ஹேஸ் தட் டிஃபால்ட் சாம்பியன்ஷிப் மைண்ட் செட். அது இந்தியாவுக்கு கிடையாது. அக்டோபர்ல ஃபர்ஸ்ட் நான் 2 சொல்லிட்டு அதுக்கப்புறம் மேஜரான ஒரு ஈவெண்ட்டுக்கு வரேன். அக்டோபர்ல வந்து 2 என்ன நடந்ததுன்னா சிபிஎல் நடந்தது. அது ஒன்று நடந்தது. அப்புறம் மகாராஜா T20 நடந்தது. இது 2 அக்டோபர்ல நடந்தது. சிபிஎல்ல வந்து செயின்ட் லூசியா கிங்ஸ் அப்படின்னு ஒரு டீம் ஜெயிச்சாங்க. நீங்க தான் அப்பே கேட்டீங்க யார் என்னடா இந்த ஜெயிச்சாங்க. பேர் இல்லடா, என்னடா பேர் இல்ல, அதான் என்னடா பேர் கேள்விப்பட்ட மாதிரி இருக்கேன்னு வியூவர்ஸ் நினைக்கிறீங்கன்னா, பஞ்சாப் கிங்ஸோட ஒன்னு விட்டு அக்கா தங்கச்சியுடைய அக்காவுடைய மகன் தான் வந்து இந்த செயின்ட் லூசியா கிங்ஸ். வேற யாரும் இல்ல. ஸோ பஞ்சாப் கிங்ஸோட ஓனர் தான் பேசிக்கலி செயின்ட் லூசியா கிங்ஸோட ஓனர். அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க ப்ரீ சீசன் தான். நாங்களும் கடைசியில ஒரு கப் அடிச்சோம்டா அப்படின்ற மாதிரி. எப்படி வந்து ஆர்சிபி வந்து விமென்ஸ் கப் அடிச்சோன்னே ஒரு செலிப்ரேஷன் வந்ததோ அதே மாதிரி. ஸோ ஃபேஃப் டு பிளஸ் என்னங்க மனுஷன் 40 வயசு மாதிரியா இருக்காரு அவரு. அவர் இன்னும் 30 வயசுல ஆடிட்டு இருக்க மாதிரி ஆடிட்டு இருக்காரு அவரு. அதுக்கப்புறம் மேஜரான ஈவெண்ட்டுங்க, இந்தியா நக்கிட்டு போன ஒரு ஈவெண்ட் நடந்தது. பாஸ் நீங்க இன்னொன்னு விட்டீங்க, நியூசிலாந்து வெர்சஸ் ஸ்ரீலங்கா. அதை விட்டுட்டீங்க. நியூசிலாந்து வெர்சஸ் ஸ்ரீலங்கா செப்டம்பர்லயே சொல்லிட்டேன் நான். ஆக்சுவலி அங்கேயே நடந்தது. செப்டம்பர்லயே ஸ்டார்ட் ஆயிடுச்சு அந்த சீரீஸ். சொன்னீங்களா? அதுதானே. ஓகே. ஸோ அது முடிஞ்சது. ஐ திங்க் இல்ல செப்டம்பர்ல தானோ? ஓகே. ஸோ செப்டம்பர்ல தான் என்ன ஆகும்னா உதப்பட்டு வருவாங்க நியூசிலாந்து. டாம் லித்தம் கேப்டன்சி பண்ணார். இதுக்கப்புறம் என்ன நடந்தது சத்யா நீங்க சொல்லுங்க. ஃபேனா நீங்க சொல்லுங்க. நான் அப்படியே கேட்க போறேன் இப்ப ஜாலியா. நான் பேச போறது இல்ல இந்த மந்த்துக்கு. இல்ல மந்த் பத்தி பேச போறது இல்லன்னு வந்தாங்க. இந்த மந்த்ல அந்த ஒரு தான் ஈவெண்ட். அது ஒரு ஈவெண்ட் தான் பெருசு. அதுக்கப்புறம் சின்னதா நடந்தது, அதை விடுங்க. என்னன்னா அதெல்லாம் அதை நான் பேசிக்கிறேன். நீங்க பெரிய ஈவெண்ட பத்தி நீங்க பேசுங்க. வந்தாங்களா, வந்துட்டு ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்துட்டு இந்தியாவை நாக்கா விட்டாங்க. ஓகேவா? சரி. பெங்களூர்ல சோ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல கேவலமா ஆடி, ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல எல்லாரும் கேவலமா ஆடி, அதுக்கப்புறம் மழை பிஞ்சு, அதுக்கப்புறம் செகண்ட் இன்னிங்ஸ்ல அவங்க நல்லா அடிச்சு, இல்ல அதுக்கப்புறம் அவங்க நல்லா அடிச்சு செகண்ட் இன்னிங்ஸ்ல. தேர்ட் இன்னிங்ஸ்ல மட்டும் இந்தியா செம்மாடி வச்சாங்க எல்லாருமே. ரோஹித் சர்மா ஒரு 50, ரோஹித் சர்மா கோலி ஒரு 70, எல்லாரும் சடசனா அடிச்சாங்க. ராகுல் அங்கேயும் மறுபடியும் ஃபெயில் ஆனது. அங்கதான் அவரை டிராப் பண்ணாங்க டெஸ்ட் ஸ்குவாட்ல. ஸோ ஒரு 400 ரன் வந்தாங்கன்னு நினைக்கிறேன். பட் ஆனால் நியூசிலாந்து அதை ஈஸியா சேஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அது ஒண்ணு மட்டும் இல்சே லைக் இந்தியாவுக்கு வந்து லக்கா அவங்கள ஃபேவர் பண்ணல. பூனேல நடந்தது. பூனேல என்ன நடந்தது சத்யா? பூனேல வந்து ஓட விட்டாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் அவங்க பேட்டிங் ஆடினாங்க, 250 அடிச்சாங்க. நாங்க 156ல முடிச்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் அவங்க 250 அடிச்சாங்க. எங்களுக்கு 359 ரன் டார்கெட் வந்தது. 259 ரன்லயே வந்து நக்கிட்டு போய் போனாங்க. ஓகேவா? இதுதான் நடந்தது. அதுல யாரு என்ன பண்ணா அத சொல்லுங்க. அவர் வாழ்க்கையிலேயே 3-4 மட்டும் எடுத்துட்டு இருந்த ஒருத்தர் 5-4 அடிக்க விட்டு, அவர் 7-4 எடுக்க விட்டு, வேற யாருங்க? மிச்சல் சார்னர் தான் 13 விக்கெட் எடுப்பாரு ஒரே மேட்ச்ல. அவர் யோசிக்கிறாரு, ஏன் அதை போட்டு ஞாபகப்படுத்துற அப்படின்னு.
இப்பதான் என்னங்க ஒரு என்னடா ஸ்பின்னு, நான் போடுறேன்டா ஸ்பின்னு, என்ன போடணும், வாங்க நான் போடுறேன் பவுலிங், போட்டா அவுட் ஆயிட்டு இருக்காங்க. 20 ஓவர்ல 7 விக்கெட் எடுக்கிறாரு அவரு மனுஷன் ஒரு இன்னிங்ஸ்ல. இன்னொரு இன்னிங்ஸ்ல 17 ஓவர்ல 6 விக்கெட் எடுக்கிறாரு. என்ன பண்ணலாம்? ஆ, இந்தியாவை வந்து சரி, எனக்கு கூட வந்து இந்தியா ஹோம் சீரீஸ் இது பண்ண மாட்டாங்கன்னு நினைச்சேன். சரி, ஒரு மேட்ச் தோத்துட்டு மத்த மறுபடி பவுன்ஸ் பேக் ஆயிடுவாங்கன்னு நினைச்சேன். 2வது மேட்ச் தோத்தோடனே பக்கு 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 நடிச்சிட்டு இருந்தது. சரி, கடைசியில இன்னொரு மேட்ச் ஒயிட் வாஷ ஜெயிச்சேன். தவிர்க்கணும் அப்படின்னு ஒயிட் வாஷ தவிர்க்கணும் இருந்துச்சு. ஆனா நான் என்ன சொன்னேன்? ஒயிட் வாஷ் ஆயிடுவாங்க அப்படின்னீங்க. அடிப்படணும், அப்பதான் இந்தியாவுக்கு புத்தி வரும் அப்படின்னு ஒரு புத்திமதி சொன்னீங்க என்கிட்ட. அதேதான் நடந்ததுங்க. 3வது மேட்ச். என்ன ஒண்ணு இல்ல. அடிபட்டாங்க. புத்திமதி மட்டும் வரல. அவ்வளவுதான். வேற எதுவும் இல்ல. அடி மட்டும் பட்டாங்க. ஆனா 2வது பாகம் நடக்கும்னு சொன்னேன். அது நடக்கல. ஓகேவா? 3வது மேட்ச் வந்து என்ன சொல்ல, கொஞ்சம் க்ளோஸா தான் போச்சுன்னு சொல்லலாம். ஆ, ஆனா அந்த 3வது மேட்ச் வந்து ரொம்ப ரிஷப் பண்ட் மேலே எல்லாத்தையும் போட்டாங்க. அவர் எவ்வளவுங்க அடிப்பாரு பாவம். அவர் ஒரு 63 ரன் அடிச்சாரு கட்சியில 4வது இல்ல இன்னிங்ஸ்ல. அவர் மட்டும் தான் அடிச்சிட்டு இருந்தாரு. வேற யாரும் அடிக்கல. அதான் பிரச்சனையே. ஏங்க அவர் மட்டும் தான் வரவன் அடிச்சாரு. போறவன்லாம் அவுட் ஆனா அவர் என்னங்க பண்ணுவாரு? 5, பாவம். 10, 1, 1, 60 எல்லாம் என்ன பின்கோட ஆடிட்டு இருக்கானுங்க. 5, 10, 1, 1, 1, 6ன்னு. ரிஷப் பண்ட்ட தவிர அதுல டபுள் ஃபிகர்ல இருந்த ஒரே ஆள் வந்து வாஷிங்டன் சுந்தர். அதேதாங்க. அவர் பாவம்ங்க ரிஷப் பண்ட். அவர் அவுட் ஆனோனே முடிஞ்சு போச்சு. ஒரு 147 ரன் அடிக்க முடியாம 127 ரன்ல தோத்து போனோம். ஒயிட் வாஷ் நக்கிட்டு போனாங்க. ஆ, என்ன சொல்ல அந்த சீரீஸ பத்தி. நக்கிட்டு போனாங்கன்னு தான் சொல்லணும். ஒண்ணும் சொல்றதுக்கு இல்லங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம நவம்பர் வந்துட்டோம். நவம்பர்ல வந்து மிக பிரம்மாண்டமான ஒரு ஈவென்ட். எல்லாரும் ஹைப் ஆகி வெயிட் பண்ண ஈவென்ட் ஒண்ணு நடந்தது. என்னன்னா வந்து ஐபிஎல் ஆக்ஷனுங்க. மெகா ஆக்ஷன் நடந்தது நவம்பர்ல. செம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஆக்ஷன்னு சொல்லலாம். அது என்ன மட்டும் இல்ல. சொல்ல. ஆக்சுவலி எஸ்ஏ20 ஆக்ஷனும் அப்பதான் நடந்தது. எஸ்ஏ20 ஆக்ஷன் T20 ஐ திங்க் ஆக்ஷன் அக்டோபர் எண்ட்லயா இல்ல நவம்பர் ஃபர்ஸ்ட்லயான்னு தெரியல. நவம்பர்ல சோ தான் அந்த டைம்ல நவம்பர் தான் நடந்தது. ஸ்டார்டிங்ல. ம். அதான் நவம்பர் ஸ்டார்டிங்ல நடந்துச்சு. அடுத்தது அதான் சொல்ல வந்தேன். இது வந்து நடந்ததுங்க. ஐபிஎல் ஆக்ஷன் நடந்தது. ரொம்ப பெரிய ஈவென்ட். இன்ட்ரெஸ்டிங்கா இருந்ததுன்னு சொல்லலாம். என்ன சொல்ல, நெறைய டீம்ஸ் நெறைய பிளேயர்ஸ் எடுத்தாங்க. நம்மளுக்கு ஷாக்கார மாரியும் இருந்தது. தெரிஞ்ச மாரியும் இருந்தது. சிஎஸ்கே வந்து ஃபேன் சர்வீஸ் பண்ணிட்டு போனாங்க. அத பத்தி ஒரு லெங்தியான சீரிஸே போட்டிருக்கோம். பார்க்கலன்னா நான் டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். அத பாருங்க. நல்லா இருக்கும் அது. ஆ, யா அண்ட் பிஜிடி ஸ்டார்ட் ஆச்சு. அண்ட் பிஜிடிக்கு முன்னாடி ஒரு 2 சீரிஸ்க்கு வரேன். என்னன்னா வந்து ஸ்ரீலங்கா, சவுத் ஆப்பிரிக்கா ஒரு சீரிஸ் நடந்தது. அண்ட் சூப்பர் பாகிஸ்தான் சீரிஸ் அது. சூப்பர் சிக்ஸ் அண்ட் பாகிஸ்தான், இங்கிலாந்து ஒரு சீரிஸ். இந்த 2 சீரிஸ் அங்க நடந்தது. ஸ்ரீலங்கா, சவுத் ஆப்பிரிக்கா இன்னும் ஆக்சுவலி போயிட்டு தான் ஸ்ரீலங்கா, இருக்கு. சவுத் ஆப்பிரிக்கா பத்தி நீங்க சொல்லணும். அது இன்னொரு சீரிஸ். அத பத்தி நான் சொல்றேன். சோ இப்போ ம். ஸ்ரீலங்கா, சவுத் ஆப்பிரிக்கா சீரிஸ்ல வந்து அதாவது என்னன்னா, எனக்கு இவர் மேல ஒரு தனி மதிப்பு வந்தது. அதாவது என்னன்னா, ஐ நோ ஹி ஹேட் பொட்டன்ஷியல். 2 பேர். ஒன்னு பத்தும்னு சாங்கா, இன்னொரு வந்து கவிந்து மெண்டிஸ். சோ 2 பேர் ம். மேலயும் எனக்கு ஒரு தனி மதிப்பு வந்ததுக்கு ஒரு முக்கியமான சீசன். ஏன்னா, சி சவுத் ஆப்பிரிக்கா அடிக்கிறது அவ்வளவு ஈஸியான காரியம் இல்ல. ஒரு ரபாடாவ அடிக்கணும் நீங்க. ஒரு அ மார்க்கோ யான்சன் அடிக்கணும். அதெல்லாம் ரொம்ப ஈஸியான காரியம்லாம் இல்ல. ஒரு சன ஜெயசூர்யா கீழ ஒரு வேற மாரி டீமா வந்துட்டு இருக்காங்கங்க உண்மையாவே. ஸ்ரீலங்கா ஒரு ஒரு ரிசர்ஜென்ஸ் பார்க்குறோம் அவங்க கிட்ட இருந்து. இந்தியா, சவுத் ஆப்பிரிக்கால. ஆ, இததான் ம். விட்டுட்டேன். ஆ, சோ இந்தியா, சவுத் ஆப்பிரிக்கா வந்து மீன் 5 நான் T20 மேட்ச். நினைச்சத விட ஆ கொஞ்சம் ஈஸியா இருந்தது அப்படின்னு சொல்லுவேன் இந்தியாக்கு. சஞ்சு சாம்சன் அடிச்சாரு. 100 ஆர் நத்திங்ன்ற மாரி ஆடுனாரு அந்த ஆ, சீரிஸ்ல. அ அதுவும் அடுத்த வந்து மேட்ச் ஒரு நான் டக்கா. கன்டினியூஸா அடிச்ச 6 எல்லாம் பார்க்கணுமே. பார்த்து அரண்டு போயிட்டு அந்த மேட்ச் எல்லாம் பார்த்து இந்த மாரி அடிக்கிறாங்களேடான்ட்டு. சோ சாமோ சரி. அந்த 5 சிக்ஸ் அடிப்பாரு ஒரு செம்ம அடி ஓவர்ல. அடிச்சாங்க. நான் செம இப்பவும் அடி. சொல்றேன். நீங்க 2024ல வேர்ல்ட் கப் எடுத்துட்டு போனாங்கல்ல இந்தியா ஒரு சைடு. அத விட இது ரொம்ப பெட்டரான சைடு. இந்த டீம் வச்சுட்டு போயிருந்தாங்கன்னா, அவங்க புல்லி பண்ணிருப்பாங்க எல்லா டீமையும் வேர்ல்ட் கப்ல. அதுல எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்ல. ஆ ஒரு வருண் சக்கரவர்த்தியா இருக்கட்டும். வருண் சக்கரவர்த்திய ரீடே பண்ண முடியலங்க. சவுத் ஆப்பிரிக்கன் பேட்ஸ்மேனுக்கு தடவுறாங்க போட்டு அவர வந்து பவுலிங் போடும்போது. கண்ட்ரோல் பண்றாருங்க. ஹென்ரிக் கிளாஸன கண்ட்ரோல் பண்றாருங்க. எவ்வளோ பெரிய விஷயம். ஹென்ரிக் கிளாஸனுக்குலாம் ஸ்பின்னர் போட்டுச்சீங்கன்னா கையும் வராது, காலும் வராது. அவர் ஜாலியா வந்து போட்டுன்னு போறாரு வருண் சக்கரவர்த்தி. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு கம்பேக் குடுத்தாரு. T20 ஸ்குவாட்ல. ஆ மத்தபடி பார்த்தீங்கன்னா, ஆப்வியஸ்லி நான் பாகிஸ்தான், இங்கிலாந்து பத்தி சொல்லிட்டேன். ஹாரி ப்ரூக், ஒன் பிளேயர் டூ நோட்டீஸ் ஃபார் ஆ அவருதான் ஜேக்கப் இப்போ. பெத்தல், அனதர் பிளேயர். ஓகே. தென் அந்த மாசம் என்ன நடந்தது? பிஜிடி நடந்தது. பிஜிடி ஸ்டார்ட் ஆச்சு. 24ஆம் தேதி நவம்பர்.
ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மட்டும் இந்தியா ஜெயிச்சிட்டாங்க. ஏன்னா அதுதான் நவம்பர்ல நடந்தது. எப்படிங்க ஜெயிச்சாங்க? இல்ல ஒன் அதுலயும் நம்ம மேன் ஆர்மியா? நல்லதுகளை சொல்லணும்ல. இல்ல அதுலயும் நம்ம நல்லதுகளை சொல்லணும் இல்லையா? சோ அது வந்தாங்க. ரொம்ப ஒரு எல்லாருமே கிரிட்டிக்கலா தான் இருந்தாங்க. ஈவன் நான் இன்னும் சேர்த்து தான் சொல்றேன். நானும் கிரிட்டிக்கலா தான் இருந்தேன். இந்தியா படத்துல தோத்துருவாங்க நானே சொன்னேன். லிட்டரலா என்னன்னா ஐ திங்க் எஸ்சிஜி தவிர சிட்னி தவிர எல்லாத்துலயும் தோப்பாங்கன்னு தான் நான் சொன்னேன். டெக்னிக்கலி பொறுத்த தவிர எல்லாத்தையும் இப்ப தோத்துருவாங்கன்னு தான் நினைக்கிறேன். கேபால எல்லாம் நீங்க நடந்த டிராவெல்லாம் நான் டிரான்லாம் கணக்கெடுக்க மாட்டேன். அது ஆக்சுவலி இந்தியாவோட தோல்வி தான். ஏதோ தப்பிச்சிட்டாங்க மலையில அப்படின்றதான் நான் கணக்கு பாக்குறேன். வியூஸ் மேபி டிஸ்அக்ரி பண்ணலாம் இதுல. பட் சி யூ நீட் டு பி ஹார்ஷ். அது என்னன்னா நீங்க நல்லா பண்றீங்கன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா அப்ப நீங்க கெட்டதை கண்டுபிடிக்கணும். நீங்க நல்லா பண்ணலன்னு தோணுச்சுன்னா அதுல நல்லதை கண்டுபிடிக்கணும்ன்ற மாதிரியான ஒரு தாட் ப்ராசஸ்ல இருக்கிறவன் தான் நான். ஸோ இந்தியா வந்து ஒரு நல்ல டீம். ஸோ அவங்க இதுல இருக்கிற பிரச்சனையை தான் அவங்க கண்டுபிடிக்கணும். ஒரு போரான டீம் வந்தாங்கன்னா அதுல இருக்கிற நல்லதுகளை பார்க்கலாம். இப்போ சவுத் ஆப்பிரிக்கால இப்போ ஸ்ரீலங்காவோட டீம்ல பாத்தீங்கன்னா நான் குறைகளை பார்க்க மாட்டேன், நிறைகளை பார்ப்பேன். ஏன்னா அவங்க இப்பதான் வளர்ந்து வந்துட்டு இருக்காங்க. ஸோ இந்தியால இருந்து நான் நிறைய குறைகளை தான் பார்ப்பேன். ப்ராபப்ளி என்னோட பார்வைகள் மாறலாம் இந்தியா ஒரு டிரான்சிஷன் வரும்போது. அதை பத்தி நம்ம டிசம்பர்ல பேசுவோம். ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் நிறைய ஃபிளாக் இருந்ததுங்க ஒருத்தரை போட்டு வதன்னு வதச்சாங்க. ஆனா அதுக்கப்புறம் அவரை பத்தி எல்லாருமே அவரு தாண்டா பெரிய ஆளு, அவரு தாண்டா அங்கேயே இருக்கணும் அப்படின்னு பேசினாங்க. அவர் யாருன்றதையும் பேசுவோம். ஆனா ஒண்ணு சொல்றாங்க, இவரும் கிரிக்கெட் ஃபேன் தான். நாங்க கூட நான் அது ஒண்ணு அவர் சொன்னார். அது என்னன்னா நாங்க ஒரு ப்ரிவியூ பண்ணும்போது ஆப்வியஸ்லி அந்த வீடியோ இருக்காதுன்னு நினைக்கிறேன் இப்போ யூடியூப்ல. நாங்க என்ன சொன்னோம்னா இந்த மாதிரி பேசிட்டு இருந்தோம். ஆப்வியஸ்லி உதப்படுவாங்கன்னு சொன்னோம். இவர் வந்து ஒரு ஃபேனா இவரை ஜெயிப்பாங்கன்னு சொன்னாங்க. நாங்க சொன்னோம் உதப்படுவாங்க 4-1 அப்படின்னு உதப்படுவாங்க அப்படின்னு சொன்னேன். அப்படி இருக்கும்போது யார் மோஸ்ட் ரன் ஸ்கோர் பண்ணுவாங்கன்னு நாங்க பேசும்போது இவர் டக்குன்னு கேஎல் ராகுல்னு சொன்னாரு. ஸோ படுத்துனோடனே எனக்கு ஃபர்ஸ்ட் வருது என்னன்னா கான்ட்ரவர்ஷியல் விக்கெட் ஆஃப் கேஎல் ராகுல். அது அவுட்டே கிடையாது. அது அவுட் கொடுத்தாங்க. அவுட் கொடுத்தது கூட எனக்கு பரவாயில்ல. அது தேர்ட் அம்பையர்ல போயிட்டு அவுட் வந்து எனக்கு வந்து இல்ல ஆப்போசிட்டா இருந்தது. நாட் அவுட் கொடுத்தாங்க கேஎல் ராகுலுக்கு. மேல ரிவ்யூ போனாங்க ஆஸ்திரேலியா. அதுல கன்க்ளூசிவ் எவிடன்ஸ் இல்ல. இருந்தாலும் இன்னொரு கேமரா பார்க்காம அவுட்னு மாத்திட்டாங்க. அடுத்த தடவை என்னாச்சு மிச்சல் மார்ஷுக்கு அது நான் டிசம்பர்ல பேசணும். பட் நான் இப்பயே சொல்லிடுறேன். அப்பதான் அது வந்து நல்லா கரெக்டா இருக்கும். மிச்சல் மார்ஷுக்கு வந்து கன்க்ளூசிவ் எவிடன்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு இன்னைக்கு இருக்கிற நாட் அவுட்லயே இருங்க பண்றாங்க. இது என்னையா நியாயம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இதுதான் போயிட்டு விராட் கோலியும் போயிட்டு அம்பையர்ட்ட பேசினாரு. அது ஃபன்னா இருந்துச்சு அந்த இதுல. ஆப்வியஸ்லி ஜெய்ஸ்வாலோட 160 பார்த்தோம். பட் ஆனா நான் இன்னைக்கு என்ன சொன்னேன் உங்ககிட்ட, சத்யா மேட்ச் வந்து ஃபிளாட் ஆயிடுச்சு ட்ராக். இதை வச்சு டிசைட் பண்ணாதீங்க பிளேயர்ஸ் எல்லாம். எஸ் ஜெய்ஸ்வால் ஷோட் சம் ரெசிலியன்ஸ், நான் அதை ஒத்துக்கிறேன். கோலியோட செஞ்சுரியில நீங்க கணக்கு பண்ணாதீங்க, ஹி இஸ் நாட் இன் ஃபார்ம் அப்படின்றத நான் சொன்னேனா இல்லையா? சொன்னீங்க. டிசம்பர்ல என்னாச்சு நீங்களே சொல்லுங்க. டிசம்பர்ல வந்து பிஜிடி கண்டினியூ ஆச்சு. அதுக்கு முன்னாடி நான் இன்னொரு சீரீஸ் நடக்குது, அதை மட்டும் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் பிஜிடி முழுசா போவோமே. என்ன நடந்தது? 2 சீரீஸ் நடக்குது. இப்போ ஒன்னு நடந்துருச்சு, இன்னொன்னு நடந்துட்டு இருக்கு. ஒன்னு வந்து நியூசிலாந்து இங்கிலாந்து. நியூசிலாந்தோட ஹோம் சீரீஸ். இப்போ பாகிஸ்தான் சவுத் ஆப்பிரிக்கா இப்போ நடந்துட்டு இருக்கு. சோ நியூசிலாந்து இங்கிலாந்து பாத்தீங்கன்னா நான் அதுல ஆக்சுவலி ரெண்டுலயுமே நான் இப்ப பேசிடுறேன். அப்புறமா நீங்க பிஜிடி சொல்லிடுங்க. ஏன்னா அதுதான் நம்ம கடைசியில எண்டிங் நோட்டு கரெக்டா இருக்கும். சோ ப்ரூக் என்ன டேலண்ட்டுங்க அந்த பையன். எல்லாம் போட்டு அடி நடிக்கிறாரு இஷ்டத்துக்கு. அவரும் சரி ஜோரூட்டும் சரி. ஜோரூட் ப்ராப்ளி ஹீஸ் பிரீதிங் க்ளோசர் டு சச்சின், த கிரேட் சச்சின்ஸ் ரெக்கார்ட். ஜோரூட் வந்து தான் ஏன் திறமசாலின்னு காட்டுறாரு. என்னங்க அந்த ஒரு அதாவது ஒரு பைன் பண்ணணும் ஒரு தாட்ல. ஜோரூட் இஸ் நாட் அ பிளேயர் ஹூ பிளேஸ் அக்ரெசிவ் கிரிக்கெட்ல ஆடுறவர் கிடையாது. சரி அக்ரெசிவ்ன்ற டேர்முக்கே ஒரு மேபி ஒரு தனி வீடியோவே நான் பண்ணலாம். சரி அக்ரெசிவ்ன்ற ஒரு வார்த்தைக்கு நிறைய அர்த்தம் இருக்கு டெஸ்ட் கிரிக்கெட்ல. ஜோரூட் இஸ் அக்ரெசிவ் இன் இஸ் ஓன் வே ஆல்ரெடி. ஸோ பேஸ்பால் ஃபார்ம் ஆஃப் அக்ரெஷன் வந்து அவர் அடாப்ட் பண்ணது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் அவருடைய ஸ்டைல் ஆஃப் கிரிக்கெட்ல இருந்து. ஸோ அதை அடாப்ட் பண்ணி என்னங்க கடந்த 2 வருஷத்துல 16 செஞ்சுரி அடிச்சிருக்காரு. 10 செஞ்சுரியோ 12 செஞ்சுரி அடிச்சிருக்காரு நினைக்கிறேன். மாட்டுறாங்க எனக்கு எக்ஸாக்ட் நம்பர் தெரியல. பட் ஆனா ஹி வாஸ் த 4th. அதாவது அந்த 4 பேர்ல ஃபேப் 4ல இருக்கிறதுலே கம்மியான நம்பர்ஸ் ஆஃப் செஞ்சுரிஸ் அடிச்சிருந்தது அவர் தான் 2020 வரைக்கும். அதுக்கப்புறம் இப்ப அவர் தான் ஹையஸ்டா இருக்காரு. தட் ஷோஸ் சம்திங். ஸோ ஒரு அன்ஸ்டாப்பபிள் ஃபோர்ஸா வந்துட்டு இருக்காரு அவரு டெஸ்ட்ல. கூட ப்ரூக்கும் வந்து நல்லா ஆடிட்டு இருக்காரு. ஜேக்கப் பெத்தல் நல்லா ஆடினாரு ஒரு 2 மேட்ச்ல.
ஆப்வியஸ்லி எதிர்பார்த்த மாதிரி நியூசிலாந்து உதப்பட்டாங்க. அது தட் வாஸ் ஆன் த எக்ஸ்பெக்டட் லைன். அதாவது என்னன்னா நியூசிலாந்து இந்தியாவை மட்டும் அடிச்சாங்க. ஸ்ரீலங்கா டீம் போய் ஸ்ரீலங்கால உதப்பட்டாங்க. ஹோம்ல போய் இங்கிலாந்து உதப்பட்டாங்க. இந்தியாவை மட்டும் இந்தியால வந்து அடிச்சு போட்டு போனாங்க. ஸோ அதுதான் நடந்தது. சத்யாக்கு கடுப்பாவது கடுப்பாவது சத்யாக்கு. சவுத் ஆப்பிரிக்கா பாகிஸ்தான் சீரீஸ்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு ஆக்சுவலி. சைம் அயூப் வந்து 3 செஞ்சுரி அடிச்சாருங்க. ஐயோ என்ன டேலண்ட்டுங்க அந்த பையன் சைம் அயூப். அவரை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா பார்த்தது இல்லை ஆக்சுவலி. நான் பட் சவுத் ஆப்பிரிக்கா சீரீஸ்ல தான் பார்த்தேன். செம கிளாஸான பிளேயர். ஒன் ஃபார் த ஃபியூச்சர் ஃபார் பாகிஸ்தான். ஸோ அந்த ஃபக்கர் ஜமானுடைய ரோலை வந்து ரொம்ப சூப்பரா இவரால் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபக்கர் ஜமான் வந்து ஒரு அண்டர் ரேட்டட் பிளேயரா இருந்தார் பாகிஸ்தானுக்கு. ஸோ அவருக்கு பெருசா அந்த ரேட்டிங் கொடுக்க மாட்டாங்க, கிரெடிட் கொடுக்க மாட்டாங்க அவருக்கு எப்பவுமே. ஸோ இந்த பாபர் அசாமோட ஷேடோலயே போறவர் அவர்லாம். ஸோ இப்போ எப்படி வந்து ஒரு விராட் கோலி, ரோஹித் சர்மா ஷேடோலயே வந்து கேஎல் ராகுல், ஷிகர் தவனோட கரியர் போச்சோ, அதே மாதிரி வந்து ஃபக்கர் ஜமானோட கரியர் வந்து முகமது ரிஸ்வான், பாபர் அசாம் இது அப்புறம் இவர் ஷைன் அஃப்ரிடியோட ஷேடோலயே போயிடுச்சுலாம் ரொம்ப பெரிய விஷயம். ஸோ ஒயிட் வாஷ் பண்ணாங்க. தே ஆர் தி ஒன்லி டீம் டு ஒயிட் வாஷ் சவுத் ஆப்பிரிக்கா இன் சவுத் ஆப்பிரிக்கா இன் ஓடிஐ. ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம், ரொம்ப பெரிய விஷயம் அது. ஸோ அதை பண்ணாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு பாகிஸ்தான் கிரிக்கெட். ஏன்னா பேசுனேன் எங்ககிட்ட ப்ரிவியூல முத நாள் நடந்ததுக்கு அப்புறம் பருத்துக்கு அப்புறம் என்கிட்ட என்ன பேச்சு பேசுன நீ, நாங்க அடிச்சோம் பாத்தீங்களா அப்படி இப்படி, நீ என்ன பேச்சா பேசுன நீ. வர இப்ப பேசுற நிலைமையில இல்ல, ஆனாலும் நான் பேசுறேன். என்னன்னா வந்து பிஜிடி 2வது மேட்ச் பிங்க் பால் டெஸ்ட் என்ன சொல்லன்னு எனக்கு தெரியல. அடிலைட் போனாங்க இந்தியா, ஒண்ணுமே பண்ணல. கேஎல் ராகுல் தவிர யார் அடிலைட் இல்ல, அதான் இல்ல கேஎல் ராகுல் மட்டும் இல்ல, இந்தியா அடிலைட் பிங்க் பால் டெஸ்ட் ஒரு காதல் கதை. ஆமா, யாருக்குன்னா ஆஸ்திரேலியாவுக்கு வந்தா நாங்க அடிப்போம். இந்தியா ஆஸ்திரேலியா அடிலைட் பிங்க் பால் ஒரு பெரிய காதல் கதை. இந்தியாவுக்கு மட்டும் எப்பவுமே அதுல காதல் தோல்வியா தான் அமைஞ்சிருக்கு. என்ன பண்ணாங்கன்னே தெரியலங்க. போட்டு ஆஸ்திரேலியா வந்தாங்க. நாங்க தான் ஆஸ்திரேலியான்னு காமிச்சிட்டு இந்தியா நீ உட்காரு அப்படின்ட்டாங்க. உட்காந்துட்டாங்க இந்தியா. இல்ல இங்க பாருங்க, அதாவது கேஎல் ராகுல் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 37 ரன் அடிச்சாரு, செகண்ட் இன்னிங்ஸ்ல 7 ரன்ல தான் அவுட் ஆனாரு. கேஎல் ராகுல் ஃபெயில் ஆன ஒரே மேட்ச் இந்தியா கேவலமா ஓதப்பட்டாங்க. தட் ஷோஸ் இந்தியாவோட பிரச்சனை இப்ப என்ன. அதுதான் நீங்க பேசுவீங்கன்னு நினைச்சேன். நிதிஷ்குமார் ரெட்டி ஹஸ் பீன் a breakout star. அந்த மேட்ச்ல அவர் மட்டும் தாங்க அடிச்சிருந்தாரு 2 இன்னிங்ஸ்லயும். வேற யாருமே எதுவுமே பண்ணல. அண்ட் பும்ரா ஷோல்டர்ஸ்ல எப்பவுமே அந்த வெயிட் இருந்துட்டே இருந்தது. பும்ரா தவிர மட்டும்தான். இந்தியா எப்படின்னா, நீங்க பாருப்பா, நாங்க 5 பவுலர் ஆடுறோம் சரியா, அதுல ஒருத்தர் வந்து 5 பவுலருக்கு சமம், மீதி 5 பேர் சேர்ந்து ஒரு பவுலருக்கு சமம், அவ்வளவுதான். சோ நாங்க 5 பேர் வச்சுதான் ஆடுறோம். ஆக்சுவலி கணக்கு தப்பா சொல்லிட்டேன், சாரி. எனக்கு அந்த அளவுக்கு இந்தியா வந்து என்னை வந்து மன உளைச்சலுக்கு ஆளாக்கி வச்சிருக்காங்க. பும்ரா வந்து 4 பேருக்கு சமம், மீதி 4 பேர் வந்து ஒருத்தருக்கு சமம் சரியா. சோ 5 பேர் வச்சு ஆடிட்டு இருக்காங்க. அப்படிதான் போலிங் போட்டுட்டு இருக்காங்க. பிரச்சனை என்னன்னா, தம்பி ஏப்பா எனக்கு விக்கெட் விழ மாட்டேதே, பும்ரா வாப்பா, எனக்கு ரன் போதே, பும்ரா வாப்பா. எதுக்கு எடுத்தா பும்ராவா? அப்ப மத்தவங்க எல்லாம் எதுக்கு இருக்காங்க? பாவங்க. அந்த அது அடுத்த மேட்ச்ல பேசுவோம். என்னன்னா இந்த மேட்ச்ல வந்து இது பண்ணி விட்டாங்க. பவுலிங் ஃபுல்லா பும்ரா ஷோல்டர்ஸ்லயும், பேட்டிங் நிதிஷ்குமார் ரெட்டி வந்து அடிக்கிற மாதிரியும் இருந்தது. அடுத்த மேட்ச் 3வது மேட்ச் வருவோமே. 3வது மேட்ச்ல என்ன பண்ணாங்கன்னா, தோக்க வேண்டிய மேட்சுங்க. மழை காப்பாத்திச்சு. இந்தியாவோட 12th பிளேயர் மழை மட்டும் காப்பாத்தலைங்க, 4 பிளேயர் சேர்ந்து காப்பாத்தினான். இல்ல நான் அதை டக்குன்னு ஆகாஷ் தீப்னு சொல்ல மாட்டேன். சி அது ஒரு காப்பாத்தினாருன்னா இல்லைன்னு சொல்ல, பட் லிட்டரலா காப்பாத்தினது யாருன்னா 3 பேர் தான். ஒண்ணு வந்து ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறது வந்து கேஎல் ராகுல் இருந்து ஆரம்பிப்பேன். ஸோ கேஎல் ராகுல் காப்பாத்தினாரு, அதை வந்து ஜடேஜா எடுத்துட்டு போனாரு, அதை வந்து மழை எடுத்துட்டு போச்சு, அவ்வளவுதான். சோ 3 பேர் சேர்ந்து காப்பாத்தினாங்க. எஸ், ஓவர் த லைன் எடுத்துட்டு போனது பும்ராவும் ஆகாஷும் தான். பட் ஆனா இவங்க 2 பேரும் அந்த எஃபர்ட்டை கொடுக்கலன்னா பும்ரா ஆகாஷால எதுவுமே பண்ணிருக்க முடியாது. சோ அந்த கிரெடிட், அதாவது என்னன்னா, ஐ பிலீவ் இன் கிவிங் ஈக்குவல் கிரெடிட். எனக்கு தெரிஞ்சு எனக்கு எல்லாருக்குமே எனக்கு தெரியும், எல்லாருமே வந்து ஆகாஷ்க்கும் பும்ராக்கும் கிரெடிட் கொடுக்க போறாங்கன்னு தெரியும். சோ என்னால முடிஞ்சது கேஎல் ராகுலுக்கும் ஜடேஜா கொடுப்பேன், எஸ்பெஷலி ஜடேஜா. ஏன்னா கேஎல் ராகுலுக்கு கூட கிரெடிட் கொடுத்துருவாங்க, ஏன்னா அவர் சீரீஸ் லெவல்ல நல்லா பண்ணியிருக்காரு.
ஸோ அவர் இந்த சீரீஸ்ல நல்லா பண்ணியிருக்காரு, இந்த சீரீஸ்ல நல்லா பண்ணியிருக்காருன்னு கிரெடிட் வந்துடும். ஜடேஜாக்கு கிரெடிட்டே வராது. 90% கண்ட்ரோல்ல ஆடி இருக்காருங்க. 90% இது வரைக்கும் இந்தியாவில் யாருமே அப்படி ஆடல ஆஸ்திரேலியால இந்த சீரீஸ்ல. அதாவது 100 பால் அடிக்கிறீங்கன்னா 90 பால் அவர் கரெக்டா கண்ட்ரோல்ல இருப்பார். வேணும்னு விடணும்னா விடுவாரு, அடிக்கணும்னா அடிப்பார். நம்ம காம்பேக்ட் பேட்ஸ்மேன் சொல்ற கேஎல் ராகுல் 84% தான் கண்ட்ரோல். ஸோ அவரை விட நல்ல கண்ட்ரோல் பர்சன்டேஜ்ல ஆடி இருக்காரு. எஸ் ஒத்துக்கிறேன், கேஎல் ராகுல் வந்து ஒரு நியூ பால் ஆடுறாரு, ஜடேஜா வந்து ஓல்டர் பால் ஆடுறாரு, அதெல்லாம் இல்லைன்னு நான் சொல்ல. பட் ஜடேஜாக்கு அவரோட சேலஞ்சஸ் இருந்ததுல்ல. ஸோ கேஎல் ராகுலுக்கு வந்து பார்ட்னர்ஸ் வந்து பேட்டிங் பார்ட்னர்ஸ், ஜடேஜாக்கு எல்லாமே பவுலிங் பார்ட்னர்ஸ். ஸோ அந்த சேலஞ்ச் அவரு ஃபேஸ் பண்ணாரு. ஸோ ஃபார் மீ போத் நாட்ஸ் ஆர் ஈக்குவலி வேல்யூபிள். ப்ராப்ளி கேஎல் ராகுல் வந்து இன்னும் கொஞ்சம் மோர் ப்ரெஷர்ல இருந்தாருன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா கீழே யாரும் இல்ல, விக்கெட் விட்டுட்டே இருக்காங்க, ஸோ நான் தான் எதனா பண்ணணும் அந்த மாதிரி இருந்துச்சு. பட் கேஎல் ராகுல் ஜடேஜாட்ட கொடுத்துட்டு போகும்போது இந்தியா வாஸ் இன் பெட்டர் பொசிஷன். அதை கேவலமா தான் இருந்தாங்க. ஸோ சிசியூல இருந்து ஐசியூ வந்தாரு, அவ்வளவுதான். சிசியூல இருந்து ஐசியூ எடுத்துட்டு வந்தாங்க. ஐசியூல இருந்து ஜெனரல் வார்டுக்கு எடுத்துட்டு வந்தது வந்து இவரு ஜடேஜா. ஜெனரல் வார்டுல இருந்து நாங்க டிஸ்சார்ஜ் பண்ணது வந்து இவங்க ஆகாஷும் பும்ராவும். இதுதான் வந்து ஆக்சுவலி பெஸ்டா நான் வந்து சமரைஸ் பண்ணலாம்னா இப்படிதான். சிசின்றது இருக்கலே கேவலமான செத்து போற கண்டிஷன்ல இருந்து இவரை பொழைக்க வைக்க வாய்ப்பு இருக்குப்பா அப்படின்னு எடுத்துட்டு வர்றது வந்து இவரு கேஎல் ராகுல். இவரை பொழைக்க வச்சிடலாம்டா அப்படின்னு எடுத்துட்டு வந்தது ஜடேஜா. இந்தாப்பா பொழைக்க வச்சாச்சு, நான் எடுத்துட்டு போங்க, இந்த மருந்து மட்டும் கொடுங்கடா அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டது வந்து ஆகாஷும் பும்ராவும். இதுதாங்க நடந்தது. என்ன சொல்ல, மழையும் வந்து ஒரு ஃபேக்டர் பிளே பண்ணிச்சுன்னு சொல்லலாம். மழை ஃபேக்டர் இதுல என்னன்னா ஆம்புலன்ஸ்ல வந்து இது 4 இடத்துல இருந்தது. 4 இடத்துக்கும் ஆம்புலன்ஸ் மட்டும் போயிட்டு இருந்தது. அந்த ஆம்புலன்ஸ் தான் வந்து மழை. இதுதான் நடந்தது. இதை விட யாரும் பெட்டராலாம் சொல்ல முடியாது. இதை எடுத்து அப்படியே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து 3வது மேட்ச் 4 வரியில முடிச்சுட்டாரு. ஹாஸ்பிட்டல் 4 பேரு. இதுதான் வந்து இந்தியாவோட நிலைமை 3வது மேட்ச்ல. 4வது மேட்ச் இப்ப நடந்துட்டு இருக்கு கரண்டா. இன்னைக்கு டிசம்பர் 26 இது ரெக்கார்ட் பண்ணும்போது என்ன நடக்குதுன்னா, நம்ம அதுல இதுல போறதுக்கு முன்னாடி ஆப்வியஸ்லி நம்ம இந்தியன் பெர்ஸ்பெக்டிவ்ல நிறைய பேசுவோம். கிரெடிட் கொடுக்கணுங்க ஆஸ்திரேலியாவுக்கு. சீரியஸா டிராவிஸ் ஹெட் வந்து என்ன அடிக்கிறாரு அவர். எஸ் இன்னைக்கு ஃபெயிலியர் ஆனாரு, ஓகே முடிச்சு விட்டாருங்க. 3 மேட்ச் அவரே ஜெயிச்சு கொடுத்துறாருங்க சிங்கிள் ஹேண்டடா 2 மேட்ச். ஆப்வியஸ்லி என்ன பொறுத்த வரைக்கும் அவங்க ஆஸ்திரேலியா வந்து அதை வின்னா தான் கன்சிடர் பண்ணுவாங்க. நோயிங் ஆஸ்திரேலியாஸ் மைண்ட் செட், அவங்க அதை வின்னா தான் கன்சிடர் பண்ணுவாங்க. என்னடா மழை கெடுத்துருச்சு அப்படிலாம் யோசிக்க மாட்டாங்க. நம்ம ஜெயிச்சிட்டோம்டா அவ்வளவுதான். மழை வந்து அவங்களை ஜெயிக்க வச்சுச்சா, ஐ மீன் டிரா பண்ணிடுச்சா, அதை பத்தி நம்ம கவலை இல்லை, நம்ம ஜெயிச்சிட்டோம் அவ்வளவுதான் நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்கன்னு தான் நான் நம்புறேன். அதே மாதிரி இன்னொன்னு இருக்கு. இது எப்படிங்க சொல்றது, பிளேயர் ரிட்டையர்மெண்ட்ஸ் ஹார்டா தான் இருந்தது இந்த வருஷம். என்னுடைய 2 சைல்ட்ஹுட் ஹீரோஸ் நிறைய பேர் ரிட்டையர் ஆனாங்க ஆப்வியஸ்லி இந்த வருஷம். நோ டிஸ்ரெஸ்பெக்ட் டு எனி ஒன். நான் யாரையும் நான் கோட் பண்ணலன்னா யாருக்கும் நான் டிஸ்ரெஸ்பெக்ட் பண்றேன்றது இல்லை. என்னோட 2 சைல்ட்ஹுட் ஹீரோ பிளஸ் ஒரு பெரிய ஃபேமஸான பிளேயர், எனக்கு அவங்க 3 பேரோட ரிட்டையர்மெண்ட் தான் எனக்கு டக்குன்னு இந்த வருஷம் ஞாபகம் வருது. ஒன்னு வந்து என்னோட சைல்ட்ஹுட் ஹீரோவான அஸ்வின், இன்னொன்று வந்து ஜேம்ஸ் ஆண்டர்சன். இன்ன வரைக்கும் எனக்கு வந்து ஒரு பவுலிங்ல ஃபாஸ்ட் பவுலிங்னா எனக்கு அவர் டக்குன்னு அவர் தான் ஞாபகம் வருவாரு. தோ ஃபார் மீ த பெஸ்ட் பவுலர் இஸ் டேல் ஸ்டீன், பட் ஸ்டில் என்னோட ஃபேவரட் பவுலர் யாருன்னா ஆண்டர்சன். ஸோ அவர் ரிட்டையர் ஆனாரு. ஸ்டூவர்ட் பிராட் போன வருஷம் ரிட்டையர் ஆனாரு. ஸோ இந்த வருஷம் ஆண்டர்சன் ரிட்டையர் ஆயிட்டாரு. இவர் ரிட்டையர் ஆனாரு, அஸ்வின். வார்னர் ரிட்டையர் ஆயிட்டாரு. ஸோ இந்த வருஷம் ஃபுல்லா நம்ம ஒரு சைல்ட்ஹுட்ல யாரெல்லாம் பார்த்து வளர்ந்துருக்கோமோ, அதாவது ஜெனரல் கிரிக்கெட் லவரா இருந்தீங்கன்னா யாரெல்லாம் பார்த்து நீங்க ஐயோ பெருசா ரசிச்சிருப்பீங்களோ, ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கோங்க. அதனாலதான் நான் ஒரு பாஸ் வந்தது எனக்கு. அதை நான் எப்படி எடுத்துட்டு வரதுன்னு எனக்கு தெரியல. அந்த ரிட்டையர்மெண்ட்டை ஏத்துக்கிறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது, எஸ்பெஷலி அஸ்வின். அட்லீஸ்ட் ஆண்டர்சன் வாஸ் கால்ட் ஃபார், எனக்கு தெரியும் ஹி மைட் பி ரிட்டையரிங் வெரி சூன் அப்படின்ட்டு, கன்சிடரிங் ஹிஸ் பார்ட்னர் ரிட்டையர்ட். வார்னர் ஆக்சுவலி பெருசா ஃபார்ம்ல இல்ல, ஸோ தட் வாஸ் அகைன் எக்ஸ்பெக்டட். ஆனா அவருக்கு அட்லீஸ்ட் ஒரு சென்ட் ஆஃப் ஆகுது கிடைச்சதுங்க. சென்ட் ஆஃப் நான் ரொம்பலாம் எதிர்பார்க்கல. ஆஸ்திரேலியா பாகிஸ்தான் சீரீஸ்ல லிட்டரலா என்னன்னா அவங்க இறங்கும் போது குவாஜா கட்டி பிடிச்சாரு அவரை. இறங்கும் போது 2 பக்கமும் கை தட்டி நின்றுட்டு இருந்தாங்க பாகிஸ்தான் டீம். நான் என்ன சொல்றேன், இந்தியா வந்து அவங்களேவாது 2 பக்கம் நின்று எப்ப போப்பா அப்படின்னு சொல்லி கை தட்டிட்டு சரி வாப்பா அப்படின்னு எடுத்துட்டு வந்திருக்கலாம். ஒன்னும் சொல்றதுக்கு இல்லைங்க.
ஆக்சுவலி ஆஸ்திரேலியா பத்தி ம். பேச ஆரம்பிச்சோடனே டக்குன்னு ரிட்டையர்மெண்ட்டுக்குள்ள போயிட்டேன். அது எனக்கு டக்குன்னு மைண்ட் ஸ்ட்ரைக் ஆயிடுச்சு. மழைன்னு சொல்லும்போது ஆஷனோட நினைவுகள் வந்துட்டு. ஸோ ஆஸ்திரேலியால வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஆக்சுவலி நெறைய பேர் டிராவிஸ் ஹெட்ட பத்தி பேசுவோம். சில பேர் வந்து பவுலிங் அட்டாக்க பத்தி பேசுவோம். ஸ் ம். இன்னும் சில பேர் கொஞ்சம் அப்படியே நான் கம்மி பண்ணிட்டே சொல்றேன். ஸோ எல்லாருமே ஃபர்ஸ்ட் டிராவிஸ் ஹெட்ட பத்தி பேசுவோம். அதுக்கடுத்து எல்லாருமே ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இவங்கள பத்தி பேசுவோம். யார பத்தினா, இந்த பவுலர்ஸ் பத்தி பேசுவோம். அதுலேருந்து கொஞ்சம் கம்மியா பேர் வந்து என்னன்னா, ஸ்டீவ் ஸ்மித், லபுஷின் என்ன பண்ணாங்க? அப்படின்றதெல்லாம் பத்தி பேசுவோம். இன்னும் இருக்கிறதுலயே கம்மியா அந்த கேம உன்னிப்பா பார்த்தவங்க மட்டும் தான் அலெக்ஸ் கேரியோட கான்ட்ரிபியூஷன பத்தி பேசுவோம். அலெக்ஸ் கேரி வந்து அவ்ளோ சூப்பரா கான்ட்ரிபியூஷன் பண்ணிட்டு இருக்காரு. ஆ என்ன பொறுத்தவரைக்கும், ஆ ஆஸ்திரேலியால நான் வந்து நெறைய பேர் வந்து இந்த டிம் பெயினுக்கு நெறைய ரெஸ்பெக்ட் இருக்கும். ஆக்சுவலி டிம் பெயின் ஆப்வியஸ்லி ஒரு கான்ட்ரோவர்சில அவரு ரிட்டயர் ஆயிட்டாரு. பட் என்ன பொறுத்தவரைக்கும் கில்கிறிஸ்ட்க்கு அப்புறம் நான் இங்க தான் நான் ஒரு நல்ல கேப்டன பார்க்கிறேன். ஒரு விக்கெட் கீப்பர பார்க்கிறேன். எஸ் பிராட் ஹேடன் இருந்தாரு. நோ டிஸ்ரெஸ்பெக்ட் டூ ஹிம் அஸ் வெல். ஆ டிம் பெயின் இருந்தாரு. எனக்கு வந்து டிம் பெயினோட கேப்டன்சி பிடிக்கும். எஸ் இந்தியாக்கு கூட அவருக்கு நெறைய கான்ட்ரோவர்சி இருந்திருக்கு. எனக்கு அதெல்லாம் இல்லன்னு சொல்லல. இந்தியாவும் தாங்க சும்மா போயிட்டு வம்பிழுத்துட்டு இருக்காங்க எல்லாத்துக்கும். அதையும் நம்ம பேசுவோம். அவரு வம்பிழுத்தா தப்பு, இந்தியா வம்பிழுத்தா தப்பு இல்லையா? யார் வம்பிழுத்தாலும் தப்பு தான். ஆ ஆனா சி இது எல்லாமே ஒரு எல்லை வரைக்கும். அவ்வளவுதான். எல்லைய தாண்டுனீங்கன்னா எதுனாலும் தப்பு தான். எல்லை வரைக்கும் எது வேணாலும் பண்ணலாம். தப்பே கிடையாது. ஸோ அவர் இது வரைக்கும் எல்லைய தாண்டல அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். ஸோ அவரு வந்து அவர் தான் அந்த சாண்ட் பேப்பர் இன்சிடென்ட்ல வந்து பேன் ஆன அந்த டீம் ஒரு ஆஸ்திரேலியன் டீம் எடுத்துட்டு வந்தது டிம் பெயின் தான். ஒரு கேப்டனா எஸ் பட் கீப்பர் பேட்ஸ்மேனா இது ஏன் நான் சொல்றேன்னா, கில்கிறிஸ்ட்க்கு அப்புறம் நல்ல கீப்பர் பேட்ஸ்மேன் நான் இப்பதான் பார்க்குறேன் ஆஸ்திரேலியால. ஆ செம்ம பிளேயருங்க லிட்டரலா. அ அதாவது நான் ரொம்ப அண்டர் ரேட்டடா போயிட்டு இருக்காரு அவரு. ஆ ஐ அம் சீயிங் ஹிம் பிகமிங் அ வெரி பிக் பிளேயர் வெரி சூன். எப்படி நம்ம வந்து எல்லாருமே வந்து ஒரு ரிஷப் பண்ட்ட பத்தி பெருசா பேசுறோமோ, ஆ வேற யாரையும் நம்ம பெருசா கீப்பர் பேட்ஸ்மேன்ல பேச மாட்டோம். ரிஷப் பண்ட்ட பேசுற அளவுக்கு. இந்த உலகத்திலேயே நான் சொல்றேன். டு சம் எக்ஸ்டென்ட் ஃபர்ஸ்ட் பேஸ்ட்ரோ பத்தி எல்லாரும் பேசினோம். ஆ ஆனா இதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு அலெக்ஸ் கேரிய பத்தி நெறைய பேர் பேசுவாங்க அப்படின்னு நான் நம்புறேன். ஏன்னா ஆஷஸ்லயும் நல்லா ஆடுனாரு. பிஜிடிலயும் நல்லா ஆடிட்டு இருக்காரு. ஒரு ஆஸ்திரேலியன் பிளேயருடைய 2 மவுண்டைன் தி சீரிஸ். அது என்னன்னா, அதுல நீங்க ப்ரூவ் பண்ணிட்டீங்கன்னா நீங்க பெரிய ஆள் அப்படின்னு. அந்த 2 சீரிஸ்லயும் ப்ரூவ் பண்ணியிருக்காரு இவரு. ஆ ஐ பிலீவ் இன் கிவிங் கிரெடிட். அகைன் நான் தான் சொல்றேன். யாருக்கு வந்து யார் கிரெடிட் கிடைக்காதோ, பட் யார் டிசர்விங்கோ அவங்களுக்கு குடுக்கணும்னு நெனைப்பேன். அதனால தான் எல்லாரும் பேசுற ஸ்டீவ் ஸ்மித்த பத்தியோ, ஒரு லபுஷேன பத்தியோ பேசாம, நான் இப்ப அலெக்ஸ் கேரிய பத்தி பேசினேன். ஸோ அலெக்ஸ் கேரி ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீங்க ஆடுறத பார்க்கும்போது. ஸோ இப்படியே நீங்க ஃபார்ம கன்டின்யூ பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் வேண்டிக்கிறேன். ஸோ இப்ப நீங்க சொல்லுங்க சத்யா. ரிட்டயர்மென்ட்ட பத்தி சொல்லிட்டு, யாஹ்! அப்படியே நீங்க இப்ப நடக்கிற மேட்ச்க்கு வாங்க. இப்ப நடக்கிற கான்ட்ரோவர்சி பத்தி பேசுவோம் அதுக்கு அடுத்து. யாங்க 3வது மேட்ச்ல அஸ்வினோட ரிட்டயர்மென்ட் பார்த்தோம். ஆ விச் வாஸ் வெரி என்ன சொல்ல ஹார்ட் பிரேக்கிங்கா தான் இருந்தது. ஆ அவரு கூட நெறைய இன்சிடென்ட்ஸ் ஞாபகம் இருக்குங்க. நம்ம எல்லாருக்கும். ஏன்னா சைல்ட்ஹுட்லேருந்து இப்போ ஒரு சென்னையில இருந்து, ஒரு தமிழ்நாடுல இருந்து ஒரு சிஎஸ்கே ஃபேனா நீங்க பார்த்தீங்கன்னா, ஒரு எங்கள மாரி ஒரு டீனேஜர் ஒரு 20 வயசு பையன் அந்த மாரி இருந்தீங்கன்னா, அவர் சிஎஸ்கேக்கு ஆடின காலத்துலேருந்து நீங்க நெறைய பார்த்திருப்பீங்க அவர. அதுக்கப்புறம் ஓடிஐ, டெஸ்ட் மேட்சஸ் எல்லாமே தெரிஞ்சிருக்குங்க. எவ்வளோ பார்த்திருப்போம் நம்ம அவர. அவரு வந்து ரிட்டயர் ஆகுறாரு அப்படின்னு சொல்லும்போது ஒரு மாரி இருந்தது. அவரோட பவுலிங் ஆக்ஷன். அது யாருமே மறக்க முடியாது. ரெப்ளிகேட் பண்ணாத நாளே இல்லங்க. நம்ம அந்த கிரிக்கெட் பாஸ் ஆடுறோம்னா அந்த பாஸ் ஆ அப்படி வந்து நின்னுட்டு, அப்படி தூக்கி போடுறது. அப்படி சுத்தி சுத்திட்டு இப்படி நிப்பாருங்க. நின்னுட்டு அப்புறமா போடுவாரு. ஆ அத வந்து நான்லாம் எவ்வளோ வாட்டி ட்ரை பண்ணியிருக்கேன்னா, அவ்வளோ வாட்டி ட்ரை பண்ணியிருக்கேன். நானும் இல்ல எவ்வளோ பேர் ட்ரை பண்ணியிருப்போம்னு நீங்களே நெனச்சு பாருங்க. அந்த பவுலிங் ஆக்ஷனுக்கு வந்து அடிமைகள். அண்ட் கண்டிப்பா எனக்கு அவர தெரிஞ்சு இதுல மாரி பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸே நெறைய பேர் நீங்க கண்டிப்பா ரெப்ளிகேட் பண்ண ட்ரை பண்ணியிருந்திருப்பீங்க. அஸ்வின் நான் நம்புறேன். ஸோ நீங்க பண்றீங்கன்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நான் பண்ணியிருக்கேன் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு. பிளஸ் உங்களோட அஸ்வின் மெமரீஸ பத்தி நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அப்புறம் எனக்கு இதான் ப்ரோ அஸ்வினோட மெமரி அப்படின்ட்டு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. யா இதுக்கப்புறம் வந்து அ பை த வே ரிட்டயர்மென்ட் நாங்க அஸ்வினுக்கும் நாங்க ஒரு டெடிகேட்டட் வீடியோ பண்ணியிருக்கோம். தெரியாதவங்களுக்கு ஸ்கிரிப்ட்ஸ் சொல்றேன். எல்லாம் நான் ஒரு பெரிய அஸ்வின் ஃபேன். ஸோ நாங்க ஒரு டெடிகேட்டட் வீடியோ அஸ்வினாக்கா பண்ணியிருக்கோம். அஸ்வின்னு சொல்லக்கூடாது. ஸோ கொஞ்சம் உரிமையா சொல்லலாம். ஆஷன் தான். எங்க ஆஷனுக்காக நாங்க பண்ணியிருக்கோம். ஸோ பாருங்க. கமெண்ட்ஸ்ல ஐ மீன் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கும். ஸோ கண்டிப்பா அ அதையும் பாருங்க. சப்போர்ட் பண்ணுங்க அதுல. ஆ இப்ப சொல்லுங்க சத்யா. நம்ம ரிட்டயர்மென்ட் பத்தி பேசிட்டோம். இது வரைக்கும் நடந்ததெல்லாம் பேசிட்டோம். இன்னைக்கு என்ன நடக்குது? என்னதாங்க இன்னைக்கு உங்க வந்து பிரச்சனை? இந்தியாங்க. இந்தியா வந்து ஆஸ்திரேலியா பேட்டிங் ஆடுறாங்க ஃபர்ஸ்ட்டு. எங்க இதுல மேட்ச் நடக்குது. எம்சிஜியா? மெல்போர்ன் தானே? எம்சிஜி மெல்போர்ன். ஆ எம்சிஜின்னு சொல்லாதீங்க. த ஜி. த ஜி. சரி. த ஜி. அங்க வந்து மேட்ச் அதான் நடக்குது. அதோட பட்டப்பேர் அந்த ஸ்டேடியம்க்கு. ம். ஆஸ்திரேலியா ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடுனாங்க. ஒருத்தர் வந்தாருங்க. சாம் கான்ஸ்டாஸ் அப்படின்னு. வந்தாரு, அடிச்சு அப்படியே எடுத்தோனே தூக்கி விட்டாருங்க. போட்டு சாத்து ராயா, ராயா.
பவுலிங்க போட்டு 74 ரன் அடிச்சாரு அவரு. யார இப்போ சாத்துனாரு வந்து அத சொல்லுங்க. யார எல்லாரையுமே சாத்துனாரு? எல்லாரையுமே அடிச்சுட்டாங்க. ஏங்க முக்கியமா ஒருத்தர சாத்துனாருங்க. யாரு? பும்ராவையா? பும்ரா அடிச்சாரா? ஆமா. நான் அது பார்க்கல ஏங்க காலையில. மேட்ச் பாக்கலையாங்க? அடடடடட! காலங்காத்தால பார்க்கல. இப்ப நான் சொல்றேன் பாருங்க. நீங்க ஷாக் ஆக போறீங்க. இந்த இவரு ஒரு படத்துல சொல்லுவாரு தெரியுமா? ஐ திங்க் விஜய் தளபதி தான் சொல்லுவாருன்னு நெனைக்கிறேன். ஆ "ஆக் பாக் வெத்தலே பாக் அண்ணா குடுத்தா பெரிய ஷாக்" அப்படின்னு சொல்லி ஒரு லைன் வரும். சோ அந்த மாரி ஒரு ஷாக்க தரேன் பாருங்க. சோ பும்ராவுடைய ஓவர்ல பாத்தீங்கன்னா, ஒரு ஓவர்ல 18 ரன்னு, இன்னொரு ஓவர்ல 14 ரன் அடிச்சாரு. டெஸ்ட்ல பும்ராவ. ஓகேவா? ஆ உங்களுக்கு இந்த பேடல் ஸ்கிரிப்ட் தெரியுமா? இந்த இப்படி வந்து அ, ஆ, இவரு இந்த கால தூக்கி போட்டு ஜோர் விட்டு அடிப்பாரு டக்குன்னு. இத இப்படி அ, எடுத்துட்டு போய் ஆ, இப்படி ஆ, ரிவர்ஸ்ல ஆ, 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 ஆ. 2 அதெல்லாம் தடவ அடிச்சாரா? அடிச்சாரு. அவரு தான் ஆக்சுவலி சொன்னாருங்கல்ல, சரி. பும்ராக்காகவே நான் ட்ரெயின் பண்ணிட்டு வரேன்னு. அவரு தானே விட்டாரு. இல்ல. அது பும்ரா ட்ரெயின் பண்றது வந்து ஸ்குவாட்ல வேற ஒருத்தர் சொன்னாரு. இவர் என்ன சொன்னாருன்னா, "நான் வந்து பும்ரா ஒரு லெஜெண்டுன்னு எனக்கு தெரியும். பட் நான் அவர பார்த்து நான் என்னைய வந்து பிரஷர் பண்ணிக்க விரும்பல. நான் பால பார்த்து ஆடப் ஆ, போறேன். அவரு நல்லா போட்டாருன்னா, நான் அதுக்கு ஏத்த மாரி ஆமாங்க, ரெஸ்பெக்ட் ஆமாங்க, குடுத்து ஆமாங்க. ஆடுவேன்." அப்படின்ற மாரி சொன்னாரு. வந்து ம். உங்க வூட்டு அடி, எங்க வூட்டு அடிலாம் இல்ல. அதான் நான் சொன்னேன்ல. நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? "மவன பொம்ராவால தப்பிச்சுட்டு இருக்கீங்க. நீங்க என்னைக்கு வாங்க போறீங்கன்னு எனக்கு தெரியல செருப்படின்னு" நான் சொன்னேனா இல்லையா? வாங்குனாங்கங்க. செம்ம அடி 113 ரன் அடிச்சாங்க செஷன்ல. லிட்டரலா பும்ராவலாம் மதிக்கவே இல்ல. தூக்கி தூக்கி அடிக்கிறாரு. சிராஜ வந்து ஒரு 3 அடி அப்படியே இறங்கி நடந்து வந்து புல் ஷாட் அடிச்சு மிட் விக்கெட் மேல அடிச்சாரு. இறங்கி வந்து அடிச்சாரு. சிராஜுக்குலாம் பார்க்கணுமே. என்ன பண்றதுன்னே தெரியாது தெரியல சிராஜுக்குலாம். கையும் வரல, காலும் வரலன்ற மாரி தான் இருந்துச்சு. இப்பவுமே எனக்கு டக்குனு அத ப்ராசஸே பண்ண முடியல. அவரு வந்து ஃபர்ஸ்ட் பால் அந்த மாரி ரிவர்ஸ் பண்ண ட்ரை பண்ணாரு. படல. 2வது பால் ட்ரை பண்ணாரு. மறுபடியும் படல. சரி ஓகே. மேபி இப்ப கொஞ்சம் கன்வென்ஷனலா நடந்துருந்துச்சு. 3வது பால் தூக்கி வந்துட்டு, சரி நான் இந்த பக்கம் அடிச்சா மேல 3 மேன் மேல அடிச்சா தானே ஒர்க் ஆகல. நான் பாடுறேன் ஃபைன் லெக் மேல அடிக்கிறேன்னு சொல்லி கால தூக்கி நடுவுல போட்டு அவர் பாட்டுக்கு பின்னாடி அடிச்சிட்டாரு தூக்கி. என்னா ஷாட்டுங்க. ஐயோ! அந்த பையன் வேற லெவல்ங்க. அந்த அந்த அதாவது என்னன்னா, எல்லாருமே அந்த அக்ரெசிவ்னெஸ்ஸு இந்த மாரி சில வார்த்தைகள் யூஸ் பண்ணுவாங்க. இன்டென்ட். நான் என்ன பார்க்குறேன்னா, அந்த கன்விக்ஷன். கன்விக்ஷன் நான் எப்படி சொல்வேன்னா, அதன்னா நான் அடிக்கிறேன் உன்ன. அவ்வளதான். இங்க பாரு நீ எவனா வேணா இரு. எனக்கு அத பத்தி கவல இல்ல. உன் பால் தான் எனக்கு உன் பால் தான் கணக்கு. நீ எவன்றலாம் எனக்கு கணக்கு இல்ல. நான் இன்னைக்கு ஒரு முடிவோட வந்திருக்கிறேன். என் முடிவு என்ன? நல்ல பாலா இருந்தா டிஃபென்ஸ் வைக்கிறேன். கெட்ட பாலா இருந்தா தூக்கி அடிக்கிறேன். நீ எவனா இருந்தாலும் சரி. அப்படின்ற ஒரு கன்விக்ஷனோட வந்தாரு. அது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். அது எப்ப கிடைக்கும்னா 2 விஷயம். 1 உங்களுக்கு தைரியம் இருக்கணும். மனதைரியம். அது பாராட்டிக்கல் ஃபார் சாம் கான்ஸ்டஸ். 2வது அந்த கேப்டன்சி, அந்த டீம் மேனேஜ்மென்ட். அவங்க சொல்லியிருப்பாங்க. இங்க பாரு, நீ போய் பால் டக் அவுட்டே ஆனாலும் எனக்கு பிரச்சனை இல்ல. நீ போய் அடி. அப்டின்னு இருக்காங்க. செம்ம அடி அடிச்சாரு. லிட்டரலா பொம்ரா அடிச்சோனே வேற எவனுக்கும் கையும் வரல, காலும் வரலன்ற மாரி தான் இருந்துச்சு. சாரி எவன்னு சொல்லக்கூடாது. எவங்களுக்கும். ஆ யாருக்குமே கையும் வரல, காலும் வரலன்ற மாரி தான் ஆடிட்டு இருந்தாங்க. அப்டின்னு எனக்கு ஃபீல் ஆச்சு. ஆ மேபி பார்க்கிறவங்களுக்கு வித்தியாசமா ஃபீல் ஆயிருக்கலாம். ஏன்னா எனக்கு என்னன்னா, அ அவரு ஒரு மாரி லைக் பிளான்ஸே டிஸ்டர்ப் பண்ணிட்டாரு. இந்தியாவோட பிளான்ஸ. ஆ எங்க போட்டாலும் அடிச்சிட்டு இருந்தா, அவரும் இந்தியாவும் என்னதான் பண்ணுவாங்க அப்படின்ற மாரி இருந்துச்சு. அன்கால்ட் ஃபார் பிளஸ் புது பிளேயர் நெறைய வீடியோஸ் இருந்திருக்காது. ஆப்வியஸ்லி இந்தியாவோட அண்டர் 19 வேர்ல்ட் கப்லாம் பார்த்திருந்தாங்கன்னா தெரிஞ்சிருந்திருக்கும். அவர் அண்டர் 19 வேர்ல்ட் கப் ஆடுனாரு ஆஸ்திரேலியாக்கு. சோ அதுல பார்த்திருந்தாங்கன்னா தெரிஞ்சிருக்கும் சில பிளேயர்ஸ்க்கு. அவருடைய ஷெஃபீல்ட் ஷீல்ட் பார்த்திருந்திருக்கலாம். ஆ பட் எஸ் செம்ம அடி அடிச்சாரு. அவர் அடிச்ச அடி எந்த அளவுக்கு அடின்னா, விராட் கோலி ஒண்ணு பண்ணாரு. முதல்ல சிராஜ் ஒண்ணு பேசினாரு போயிட்டு. சிராஜ் பேசின மறுபாலே தூக்கி வெளிய அடிச்சாரு அவரு. அடிச்சோனே சிராஜ் அமைதியா போயிட்டாரு. அடுத்து இவரு பும்ராவ அடிச்ச அடிக்கு எந்த அளவுக்கு எஃபெக்ட்னா, விராட் கோலி ஒண்ணு பண்ணாரு. என்ன பண்ணாரு சத்யா? சத்யா இருக்கீங்களா? ரென்ஸ் வந்துட்டாங்க ப்ரோ. கொஞ்சம் சீக்கிரமா. ஏய் ம். முடி நீ தான் சொல்லணும் இப்போ. ஆ, ஆ, என்னாச்சு விராட் கோலி கான்ட்ரோவர்சில நீ தான் சொல்லணும். அதான். விராட் கோலி என்ன பண்ணாருங்க? வந்தாரு. 18 வயசு பையங்க. இவருக்கு எவ்வளவு வயசு? 38 வயசு ஆகுது. இவரு வந்து இப்படின்றாரு போயிட்டு. அவர ஏங்க போய் இடிக்கணும்? அவர ஏன் இடிக்கணும் சொல்லுங்க? அவர் சரி, அவர் வந்து 74 ரன் அடிச்சிருக்காரு. ஓகேவா? இவரு எவ்வளவு அடிச்சாருன்னு மட்டும் கேளுங்க. அப்படிலாம் கேட்கக்கூடாது. நான் கேட்கக்கூடாது. பட் ஆனா வந்து இவர் என்ன பண்ண
மியூட் ஆயிடுச்சு. அவரை ஏன் போய் இடிக்கணுங்க? ஆ? எதுக்கு? சொல்லுங்க. கேட்டா தேவையில்லாத நாங்க வேலை. வந்து மைண்ட் செட் டிஸ்டர்ப் பண்றோமாப்பா. யாரு? அவரோட மைண்ட் செட்டையா? அ அந்த போங்கங்க. கான்ஸ்டியூஸோட மைண்ட் செட். அதான் என்னப்பா எனக்கு புரியலங்க. யாரு வேணா பண்ணியிருக்கலாம். விராட் கோலி ஏன் பண்ணணும் அது? ஓகேவா? அதனால அவருக்கு யாருமே என்னாச்சு? பண்ணக்கூடாதுங்க. இங்க பாருங்க என்ன பிசிக்கலா தொடுற வேலை என்ன? அது வேர்பலா போய் அவருக்கு பேசு. போய் அவன் மைண்ட்ல தம்பி நீலாம் ஒரு பெரிய ஆளு இல்ல நான் தான் பெரிய ஆள் நான் தான் இங்க ராஜான்னு பேசு. உன்னை யார் வேணாங்கிறா? தேர் இஸ் ரூம் ஃபார் பேண்டர். கிரிக்கெட் இஸ் ஆல் அபவுட் பேண்டர். அதுல யாருமே உங்களை எந்த குறையும் சொல்ல போறதில்ல. அது என்ன போயிட்டு இடிக்கிற வேலை? அதுக்குதான் இந்த கோலிக்கு வந்து ஃபைன் வச்சாங்க. சோ 20% மேட்ச் ஃபீ ஃபைனும் மெரிட் இதுவும் மெரிட் கொடுத்தாங்க. மெரிட் மெரிட் பாயிண்ட் டிமெரிட் வரும். பாயிண்ட். அதை பத்தி நான் சொல்றேன்னு நான் சொல்லியிருந்தேன். ஆனா ரொம்ப ரொம்ப அசிங்கமான விஷயங்க. ரொம்ப ரொம்ப எம்பாரஸ்மெண்டா இருக்கணும். அதாவது நான் விராட் கோலியை தன்னை பார்த்தே என்னடா நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு அவர் கண்டிப்பா நான் ஃபீல் பண்ணுவாருன்னு நான் நினைக்கிறேன். நோயிங் ஹிம். அது வந்து ஹீட் ஆஃப் த மொமெண்ட்ல அவர் பண்ணிட்டாருன்றதான் நான் நினைக்கிறேன். அவர் திருப்பி பண்ண மாட்டாரு ஆப்வியஸ்லி. பட் யோசிக்கணுங்க. சின்ன பையன் ஒருத்தன் வந்து அந்த மாதிரி அடிக்கிறான். நான் ஃபர்ஸ்ட் பாராட்டணுங்க. ஒரு 19 வயசு பையன் வந்து பும்ராவை டேக் ஆன் பண்றதெல்லாம் ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். இது வரைக்கும் ஏபிடி தவிர பும்ராவை டேக் ஆன் பண்ணி நான் யாருமே நான் பார்த்தது இல்லை. ஆனா டெஸ்ட்ல இது வரைக்கும் இவர மாதிரி டேக் ஆன் பண்ணியே நான் பார்த்தது இல்லை. ஏபிடி கூட ஐபிஎல்ல தான் டேக் ஆன் பண்ணி நான் பார்த்திருக்கேன். கேஎல் ராகுல் ஐபிஎல்ல டேக் ஆன் பண்ணி நான் பார்த்திருக்கேன் பும்ராவை. ஆனா இது வரைக்கும் பும்ராவை டெஸ்ட்ல இப்படி யாரும் அடிச்சு பார்த்தது இல்லை. ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்டாட் சொல்றேன். நம்ம பொதுவா ஸ்டாட்டை வந்து இந்த மாதிரி வீடியோல எடுக்க மாட்டோம். ஸ்டாட் வந்து நம்ம இட்ஸ் ஃபார் ரெகுலர் வீடியோஸ். நான் உங்களுக்கு ஒரு ஸ்டாட் சொல்றேன். 4500 பந்துக்கு அப்புறம் பும்ரா ஒருத்தர் சிக்ஸ் அடிக்கிறாங்க இந்த வருஷம். இந்த சிக்ஸ் வந்து 4500 பந்துக்கு அப்புறம் ஒருத்தர் பும்ரா சிக்ஸ் அடிக்கிறாங்க. அப்ப எவ்வளவு ஒரு குவாலிட்டி பவுலர் சிக்ஸ் அடிச்சிருக்கான் அந்த பையன். அவனை நீங்க கை தட்ட வேணாம் சரியா? நீங்க கை தட்டி அவனை வழி அனுப்ப வேண்டாம். நான் இல்லைன்னு நான் சொல்ல. நான் என்ன சொல்றேன், போயிட்டு அவன்கிட்ட போயிட்டு என்ன வேலை இது? சத்தியமா எனக்கு புரியலங்க. உண்மையா எனக்கு புரியல. அது என்ன கணக்குன்னே புரியல. நான் தான் சொல்றேன்ல, நீங்க ஒருத்தர் மைண்டுக்குள்ள போகணுன்றதுக்காக நீங்க பேசுறீங்களா? இட்ஸ் ஆல் அபவுட் பேண்டர். பேண்டர்ல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அவன் உங்களை வம்பிழுப்பான், நீங்க அவனை வம்பிழுப்பீங்க. அது எனக்கு பிரச்சனையும் இல்லை. ட்ரைங் டு கெட் இன் டு தேர் ஹெட்ஸ். அது எனக்கு ப்ராப்ளமே கிடையாது. பண்ணுங்க. அது என்ன போயிட்டு இடிக்கிற வேலை? நீங்க அந்த வீடியோ பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரியும் அவர் பர்பஸா தான் போய் இடிச்சாருன்னு. அது பர்பஸா நீங்க போய் இடிச்சீங்கன்னா அவன் வந்து அவன் மைண்ட் செட் டிஸ்டர்ப் ஆயிடுமா? நான் சொன்னேன்ல பும்ராவோட 18 ரன் ஓவர்னு. அது அதுக்கு அடுத்த ஓவர்ல தான் ஆச்சு. இடிச்சானா இடி வாங்கினானா அந்த பையன், உங்களை நான் இடிக்கிறேன்டா இந்த ஓவர்ல அப்படின்னு சொல்லி 18 ரன். அதுக்கு அடுத்த ஒரு சிராஜ் போட்டாரு. இறங்கி வந்து செப்பலா இருந்த மாதிரி ஒரு அரை சிராஜ் ஓவர்ல. அதுக்கப்புறம் தான் ஜடேஜா எடுத்துட்டு வந்தாங்க. அவுட் ஆயிட்டாரு. ஜடேஜா வந்தாரு, அவுட் ஆனாருங்க. ஸோ இதுதான் நடந்தது இந்த மேட்ச்ல. இப்போ நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம்னு நினைக்கிறேன். ஒரு லெங்க்தியான வீடியோ, ஒரு பெரிய ஏருங்க. ஒரு மொத்த ஏர்ல நடந்த மேஜர் இன்சிடென்ட்ஸை கவர் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சதுன்னா ஒரு லைக், அண்ட் இது வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து எதாவது மிஸ் பண்ணியிருந்தோம்னா அப்படியே கமெண்ட்ஸில் சொல்லுங்க. அண்ட் ஒரு சப்ஸ்கிரைப் வில் மோட்டிவேட் அஸ்ங்க. மோஸ்ட்லி இந்த வீடியோ வந்து எப்போ பார்ப்பீங்க? 30th or 31st பார்த்துருவீங்கன்னு நினைக்கிறேன். 2 நாளைக்குமே வரும். அண்ட் இட் வில் பி வெரி குட்ங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அண்ட் சத்யா சைனிங் ஆஃப் அண்ட் வசந்த். ஹாப்பி நியூ இயர்.